சந்தோஷமா இருக்கிறீங்களா? ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಾ? ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. நான் ஒவ்வொருவரும் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ என்பதே தேவனுடைய சித்தமா இருக்குது. ನಾವೆಲ್ಲರೂ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಒಂದು ಜಯವುಳ್ಳಂತ ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿದೆ ದೇವರ ಚಿತ್ತ. அதாவது வாழ்க்கையில தோல்வியும் வெற்றியும் வருவது சகஜம்தான். ಜೀವಿತದಲ್ಲಿ ಸೋಲು ಗೆಲುವು ಬರೋದು ಸಹಜವಾಗಿದೆ. ஆனால் ಆದರೆ தோல்வியே வாழ்க்கையாகாது. ಸೋಲೆ ಜೀವಿತವಾಗಿರೋದಿಲ್ಲ. அதிலிருந்து வெற்றி பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ಅದರಿಂದ ನಾವು ಜಯವನ್ನು ಕಾಣಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಬಯಸುತ್ತಾನೆ. உலகத்துல அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் வேதத்துல நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. அது ஒன்று பின்னாக நாம கவனிக்கும் போதுதான் ನಾವು ಅದನ್ನು ಗಮನಿಸುವಾಗ ஒரு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ನಾವು ಒಂದು ಜಯದ ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவருக்குள் திடமாக இருக்க உதவி செய்கிறார். ನಾವು ದೇವರಲ್ಲಿ ದೃಢವಾಗಿರುವುದಕ್ಕೆ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡ್ತಾನೆ. எந்த சூழ்நிலையிலும் ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿಯೂ தேவனுக்குள் நாம் இருக்கும்போது, ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಇರುವಾಗ, கர்த்தருக்குள் நாம் வாழும்போது, ನಾವು ಕರ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವಾಗ நிச்சயமாக அது நமக்கு உதவி செய்கிறது. ಆಮೇಲೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಅದು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால நாம வாழ்க்கையில சோர்ந்து போய்விடாதபடி, ಆದ್ರಿಂದ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಸೋತು ಹೋಗದ ಹಾಗೆ, ஆண்டவரே என்னையும் நீ உயர்த்தும் என்று சொல்லுவோம். ದೇವರೇ ನೀನು ನನ್ನನ್ನು ಕೂಡ ಎತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋಣ. வேதம் சொல்கிறது, ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, உன் மன விருப்பத்தின்படி உன்னை ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்ற. ನಿನ್ನ ಮನ ಬಯಕೆಯಂತೆ ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವಿಸುವಂತ ದೇವರು. அதனால மன விருப்பத்தோடு கூட நாம் இந்த வார்த்தைகளை கேட்போம். ಈ ಮನ ಬಯಕೆಯಿಂದ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಆಲಿಸೋಣ. நிச்சயமாக ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡ್ತಾನೆ. கண்களை மூடி இதற்காக நான் ஜெபம் பண்ணலாம். ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳೋಣ. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போ நடத்திடுவே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வணைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வணைந்திடுமே. ஆமாண்டவரே, குயவன் கையில் உள்ள களிமண்ணுகளாக ನಾವು இருக்கிறோம் ஏசப்பா. ಹೌದು ದೇವರೇ, ಕುಂಬಾರನ ಕೈಯಲ್ಲಿ ಇಡಲ್ಪಟ್ಟಂತ ಜೇಡಿ ಮಣ್ಣಾಗಿ ನಾವು ಇದ್ದೇವೆ ಏಸಪ್ಪ. நீர் வணைய எங்களை ನಾವು ಒಪ್ಪು கொடுக்கிறோம். ನೀನು ನಮ್ಮನ್ನು ರೂಪಿಸುವುದಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. நீர் வணையும் போது ஒருவேளை சில வேளைகளில் வலிகள் உண்டு சுவாமி. ದೇವರೇ, ನೀನು ರೂಪಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನೋವುಗಳುಂಟು, வேதனைகள் உண்டு ராஜா. ವೇದನೆಗಳಿರುತ್ತದೆ. ஆனா இவைகள் மத்தியில கூட சுவாமி, ಆದರೂ ಇವುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ, உமக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரமாய் நீர் வணங்குகிறீர். ನಿನಗೆ ಪ್ರಿಯವಾದಂತ ಒಂದು ಪಾತ್ರೆಯಾಗಿ ನನ್ನನ್ನು ರೂಪಿಸುತ್ತಿ. அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. இப்போ எங்களை மூடி மறைத்து மாத்திரம் வெளிப்படும் ஏசப்பா. ಈಗಲೂ ಕೂಡ ನಮ್ಮನ್ನು ಮುಚ್ಚುಮರೆ ಮಾಡಿ ನೀನು ಮಾತ್ರ ಪ್ರಕಟಗೊಳ್ಳು. ಯೇಸುವಿನ ಜಪಗಳು ಪಿತಾವೇ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳುತ್ತಂದಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 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 பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, வாழ்க்கையில பார்க்கும்போது, ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸುವಾಗ, அதாவது நம்ம எப்படி நாம மாறுகிறோம் என்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. ನಾವು ಹೇಗೆ ಬದಲಾಗುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಅನೇಕ ಕಾರಣಗಳುಂಟು. ನಮ್ಮ வாழ்க்கையில உயர்வுகள் எப்படி வருகிறோம் என்று பார்த்தால், ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬೆಳವಣಿಗೆ ಹೇಗೆ ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ, அது சரியான ஒரு இடத்தையும் சரியான நேரத்தையும்
அதில் நாம் இருப்போம் என்றால் சரியான இடத்திலையும் நாம் சரியான இடத்தில் இருக்கும்போது ನಾವು ಸರಿಯಾದಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿಯೂ ಮತ್ತು ಸರಿಯಾದಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಇರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ உண்மையிலேயே பார்க்கும்போது அவைகள் தான் நம்மை வாழ்க்கையில் உயர்த்துகிறது. ನಿಜವಾಗಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಅವೇ ನಮ್ಮನ್ನು ಮೇಲಿನ ಹಂತಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. நிலைமை திறமைசாலிகளாக இருக்கலாம் நாம, ನಾವು ಚೆನ್ನಾದಂತ ಪರಾಕ್ರಮವುಳ್ಳಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿರ್ಬೋದು. ஆனா சரியான இடத்திலையும் சரியான நேரத்துல இல்லாத சமயத்துல ನಾವು ಸರಿಯಾದಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿಯೂ ಮತ್ತು ಸರಿಯಾದಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಹೋದಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ வாழ்க்கையில பல சறுக்குதலை ரொம்ப சறுக்கின உணர்வுகளாக காணப்படுகிறோம். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಅನೇಕ ಜಾರು ಬೀಳುವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತೇವೆ. ஆனாலும் கூட தேவன் நம்மை மறுபடியும் நிறுத்தி உயர்த்துகிறார். ಆದ್ರೆ ದೇವರು ಮತ್ತೆ ನಮ್ಮನ್ನು ಎಬ್ಬರಿಸಿ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಅಲೆಲುಯಾ. அதுதான் நற்செய்தி. ಅದೇ ಒಂದು ಶುಭ ಸಂದೇಶ. அல்லேலூயா. ಅಲೆಲುಯಾ. அப்பனா ಹಾಗಾದ್ರೆ ஆண்டவருடைய பார்வையில ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ எல்லாரும் சமமானவர்கள், ಎಲ್ಲರೂ ಸಮವಾದವರು, எல்லாரும் திறமைசாலிகள், ಎಲ್ಲರೂ ಪರಾಕ್ರಮವುಳ್ಳವರು, எல்லாரும் உயர்ந்தவர்கள். ಎಲ್ಲರೂ ಮೇಲಿನವರಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಅಲೆಲುಯಾ. அதனால உயர்வு தாழ்வு அவர் பார்வையில கிடையவே கிடையாது. ಆತನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಮೇಲೆ ಕೀಳು ಎಂಬುದಾಗಿ ಆತನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, ಆತನು ಎದುರು ನೋಡುವಂತ ಕಾರ್ಯವೇನು, நாம் அவருடைய சன்னிதானத்துல நாம் அவருக்குள் ஜீவிக்கும் போது ನಾವು ಆತನ ಸಾನ್ನಿಧ್ಯಾನದಲ್ಲಿ ಆತನಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸುವಾಗ உண்மையிலே தேவன் நம்மை உயர்த்துகிறார். ಆಮೇಲೆ ನಿಜವಾಗಿಯೂ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಮೇಲೆ ಕೆತ್ತುತ್ತಾನೆ. அதுக்கு இடமும் ಅದಕ್ಕೆ ಸ್ಥಳವು நேரமும் அவசியம். ಆ ಸಮಯವು ಸ್ಥಳವು ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. ஒரு ஒருத்தர் சொன்னாரு, ಒಬ್ಬರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ್ರು, ஏதோ ஒரு சைன் பண்ணோம் அவர் ஆபீசர் கிட்ட. ಅವರ ಕಚೇರಿಯಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕೆ ಅವರು ಸಹಿ ಮಾಡಬೇಕಿತ್ತು. நான் அந்த இடத்துல போய் அலைஞ்சுன்னு இருந்தேன். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವರು ಅಲೆದಾಡ್ತಾ ಇದ್ರು ಆ ಸಹಿಗೋಸ್ಕರವಾಗಿ. எங்க போறதுன்னு தெரியல, ಎಲ್ಲಿ ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. தற்செயலா ஒரு ரூம்ல போனேன். தற்செயலா ஒரு ரூம்ல போனேன். ಆಕಸ್ಮಿಕವಾಗಿ ಒಂದು ಕೊಠಡಿಯೊಳಗೆ ಹೋದೆನು. பார்த்தா நான் போய் வாங்க வேண்டிய ஆபீசர் அந்த ரூம்ல தான் இருந்தார். ಅಲ್ಲಿ ನಾನು ಹೋಗಿ ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ಸಹಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿತ್ತೋ ಆ ಅಧಿಕಾರಿ ಅದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿದ್ರು. இன்னும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அவர் சொன்னாரு, இன்னும் 2 நிமிஷம் நீ வந்தீங்கன்னா வெளியே போயிட்டு இருப்பேன். ಇನ್ನು 2 ನಿಮಿಷಗಳ ಕಾಲ ನೀವು ತಡವಾಗಿ ಬಂದಿದ್ರು ಕೂಡ ನಾನು ಇಲ್ಲಿ ಇರ್ತಿಲ್ಲ, ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ಬಿಡ್ತಿದ್ದೇನು. குடுன்னு சொல்லி அதில் சைன் போட்டு கொடுத்துட்டான். ಕೊಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅದಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಅದಕ್ಕೆ ಸಹಿ ಮಾಡಿ ಕೊಟ್ರು. அதான் சொன்னாரு, பாருங்க அந்த சரியான நேரத்துக்கு சரியான இடத்துக்கு நான் போனேன். ಅಲ್ಲಿ ನಾವು ಸರಿಯಾದ ಸಮಯಕ್ಕೆ ಸರಿಯಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹಾದು ಹೋದೆನು. சரியான நேரத்துக்கு நான் போனபடினால, ನಾನು ಸರಿಯಾದ ಸಮಯಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಹಾದು ಹೋದದ್ರಿಂದ, அந்த சிக்னேச்சர் எனக்கு கிடைத்ததுனால, ಆ ಸಹಿ ನನಗೆ ದೊರಕಿದ ನಿಮಿತ್ತ எனக்கு அந்த லோன் எனக்கு கிடைச்சிச்சு. ನನಗೆ ಬರಬೇಕಾದಂತ ಲೋನ್ ನನಗೆ ದೊರಕಿತು. அல்லேலூயா. ಅಲೆಲುಯಾ. நான் சொல்றது புரியுதுங்களா? ನಾನು ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇದೆಯಾ? எங்க போய் அங்க இங்க அலைஞ்சு கூட ನಾವು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಹೋಗಿ ಅಲಿದಾಡಿದ್ರು ಕೂಡ சரியான நேரத்துக்கு லேட்டா போனேன்னு வச்சுங்களேன், ಅಲ್ಲಿ ಸರಿಯಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ತಡವಾಗಿ ಹೋದ್ರೆ ஒரு பிரயோஜனமே இல்லை. ಅಲ್ಲಿ ಯಾವುದೇ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. அப்படிதான் வேதத்துல ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಒಂದು ಮನುಷ್ಯನ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಗಮನಿಸ್ತೇವೆ. அவன் மனுஷன் பேர் நெஹேமியா. ಆ ಮನುಷ್ಯನ ಹೆಸರು ನೆಹೇಮಿಯನು. அவன் என்ன பண்றான் பாருங்க, நெஹேமியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ನೆಹೇಮಿಯನ ಬರೆದ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 11ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಸ್ವಾಮಿ ಕೃಪೆ ಮಾಡು, ನಿನ್ನ ಸೇವಕನಾದ ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಗೂ ನಿನ್ನ ನಾಮಸ್ಮರಣೆಯಲ್ಲಿ ಆನಂದಿಸುವ ನಿನ್ನ ಭಕ್ತರ ಪ್ರಾರ್ಥನೆಗೂ ಕಿವಿಗೊಡು. ನಿನ್ನ ಸೇವಕನು ಇವತ್ತು ಈ ಮನುಷ್ಯರ ದಯೆಗೆ ಪಾತ್ರನಾಗಿ ಕೃತಾರ್ಥನಾಗುವಂತೆ ಅನುಗ್ರಹಿಸಬೇಕು ಎಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಿದನು. இவர் என்ன, ஆண்டவரே உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்கிற விரும்புகிறது உமது அடியாரின் ஜெபத்தை உமது செவிகள் கவனித்திருப்பதாக, இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூட வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியறலும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு ಪಾನಪಾತ್ರಕಾರನ இருந்தேன் என்று இந்த ವಚನ ಬಿಡಿ ಆರಂಭಿக்கிறது. ಇಲ್ಲಿ ನಾನು ಅರಸನಿಗೆ ಪಾನ ಸೇವಕನಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಅಧ್ಯಾಯವು ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತದೆ. ஒரு அழகான ஒரு பாயிண்ட் எடுத்து ஜெபம் பண்றாரு அவரு. ಇಲ್ಲಿ ಒಂದು ಸುಂದರವಾದಂತ ವಿಷಯವನ್ನಿಟ್ಟು ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக, ನಿನ್ನ ಸೇವಕನದ ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನು ನಿಮ್ಮ ನಾಮಸ್ಮರಣೆಯು ನಿನ್ನ ಕಿವಿಗಳು
இன்றைக்கும் அது இந்த காரியத்தை வாய்க்கு கை கூட பெற பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் பண்ணிரலும். ನಿನ್ನ ಸೇವಕನು ಇವತ್ತು ಈ ಮನುಷ್ಯನ ದಯೆಗೆ ಪಾತ್ರನಾಗುವಂತೆ ಕೃತಾರ್ಥನಾಗುವಂತೆ ಅನುಗ್ರಹಿಸಬೇಕೆಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆನು. என்ன சொல்றாருன்னா, ಇಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? ನಾನು ஒரு பெரிய காரியத்தை செய்வேன்னு இருக்கிறேன் ஆண்டவரே. ನಾನೊಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿದ್ದೇನೆ. எருசலேமின் அழகா ಇರಿக்கப்பட்டிருக்குது, எல்லாம் எரிஞ்சிருக்குது. ಅಲ್ಲಿ ಯೆರೂಸಲೇಮಿನ ದೇವಾಲಯವು ಕೆಡವಲ್ಪಟ್ಟಿದೆ, ಅದೆಲ್ಲ ಸುಟ್ಟಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ. டோட்டலி டிஸ்ட்ராய்டு. ಅದು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ವಿನಾಶಕ್ಕೆ ಒಳಗಾಗಿದೆ. நான் அது இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே. ದೇವರೇ, ನಾನು ಅದನ್ನೇನಾದ್ರೂ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬಯಸ್ತೇನೆ. சகல அதிகாரத்தையும் எல்லாவற்றையும் இந்த ராஜா கிட்ட தான் இருக்குது. ಅಲ್ಲಿ ಸಕಲ ವಿಧವಾದಂತ ಅಧಿಕಾರಗಳು ಎಲ್ಲವೂ ಈ ಅರಸನ ಬಳಿಯಲ್ಲೇ ಇದೆ. இந்த மனுஷங்கிட்ட தயவு கிடைக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணுவாண்டு ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்றான். ಈ ಮನುಷ್ಯನಿಂದ ನನಗೆ ದಯೆ ದೊರಕುವಂತೆ ನೀನು ಸಹಾಯ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ. இதுதான் ಟರ್ನಿಂಗ್ ಪಾಯಿಂಟ್. ಇದೇ ಒಂದು ಮುಖ್ಯವಾದಂತ ಒಂದು ಸಮಯ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. பிரியமானவர்களே, நாம் எங்க ஒரு இடத்துக்கு போனாலும் எந்த காரியத்தை செய்தாலும் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி நாம் ஆரம்பிக்கும் போது தேவன் சரியாಗಿ வழி காமிக்கிறவராய் இருக்கிறார். ನಾವು ಯಾವುದೇ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹಾದು ಹೋದರೂ ಕೂಡ, ಯಾವುದೇ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಹಾದು ಹೋದರೂ ಕೂಡ, ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ದೇವರು ಸರಿಯಾದ ಮಾರ್ಗವನ್ನು ತೋರಿಸ್ತಾನೆ. பாருங்க, அவன் ஜெபத்துக்கு இந்த மனுஷர் யாரு, அந்த ராஜா கண்ணில் எனக்கு தயவு கிடைக்கணும். ಇಲ್ಲಿ ಆತನು ಕೇಳ್ತಾನೆ, ಈ ಅರಸನ ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ನನಗೆ ದಯೆ ದೊರಕಬೇಕು. பிரியமானவர்களே, நமக்கு கூட ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು நடைபெற வேண்டியதா இருக்கும். ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, ನಮಗೂ ಕೂಡ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯಬೇಕಾಗಿರ್ತದೆ. நமக்கு ஜெபம் பண்ற ஜெபம் எதுவா இருக்கணும்னா, ನಾವು ಮಾಡತಕ್ಕಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಯಾವುದಾಗಿರಬೇಕು? முதலாவது தேவ சமூகத்தை நாம் தேடணும். ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ನಾವು ಹುಡುಕಬೇಕು. உட்கார்ந்து தேவ பிரசன்னத்துல ஜெபம் பண்றோமோ, ಕುಳಿತುಕೊಂಡು ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. என்னென்ன ஜெபம் பண்ணோம்? ಏನಂತ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು? ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் செய்ய போறேன், இந்த மனுஷர்களுக்கு எனக்கு சகாயத்தை தயவு கிடைக்க எனக்கு உதவி செய்யும். ದೇವರೇ, ನಾನು ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಈ ಮನುಷ್ಯನ ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ನನಗೆ ದಯೆ ದೊರಕಲಿ ಎಂಬುದಾಗಿ ಬೇಡಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, இந்த ஜெபம் தான் எல்லாவற்றையும் மாற்றுது பாருங்க. ನೋಡ್ರಿ, ಈ ಪ್ರಾರ್ಥನೆ ನಮಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಬದಲಾಯಿಸಿ ಕೊಡುತ್ತದೆ. அது வரைக்கும் அவனுக்கு நம்பிக்கை இல்ல, ಅಲ್ಲಿಯವರೆಗೂ ಅವನಿಗೆ ಯಾವುದೇ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ. ஆனா இப்ப நம்பிக்கை வருது அவனுக்கு. ಆದ್ರೆ ಈಗ ಆತನಿಗೆ ನಂಬಿಕೆ ಬರ್ತದೆ. நான் தேவனிடத்தில் முறையிடுவேன் என்றால், ನಾನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮೊರೆ ಇಡುವುದಾದರೆ, நான் போகிற சந்திக்கிற எந்த மனுஷனிடத்திலும் தயவு கிடைக்க எனக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ಆಮೇಲೆ ನಾನು ಹೋಗಿ ಸಂಧಿಸುವಂತ ಯಾವ ಮನುಷ್ಯನ ಬಳಿಯಲ್ಲೂ ಕೂಡ ದೇವರು ನನಗೆ ದಯೆಯನ್ನು ತೋರಿಸಲು ಸಹಾಯಕನಾಗಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதான் காட்ஸ் ஃபேவர், ஆண்டவருடைய தயவு. ಅದೇ ದೇವರ ದಯೆಯಾಗಿದೆ. ஆண்டவருடைய தயவு இருந்தா போதுங்க, ದೇವರ ದಯೆ ಇದ್ದರೆ ಸಾಕು. மனுஷர் தயவு கூட நமக்கு கிடைச்சிடும். ಆಮೇಲೆ ಮನುಷ್ಯನ ದಯೆ ಕೂಡ ನಮಗೆ ದೊರಕಿ ಬಿಡುತ್ತದೆ. ಪ್ರೈಸ್ ಗಾಡ್. நீங்க பெருசா ஒன்றும் படிச்சுக்கணும், பெரிய காரியம், பெரிய மனுஷனா இருக்கணும் அவசியமே இல்லைங்க. ನೀವು ಹೆಚ್ಚಿನವರಾಗಿ ವಿದ್ಯಾವಂತರಾಗಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯನಾಗಿರಬೇಕಾಗಿರುವಂತದ್ದು ಅವಶ್ಯಕವಾಗಿಲ್ಲ. தேவனுடைய தயவு நமக்கு இருக்கும்போது மனுஷரிடத்துல தயவு கிடைக்க தேவன் உதவி செய்வார். ದೇವರ ದಯೆ ನಮಗೆ ಇರುವುದಾದರೆ ಮನುಷ್ಯನ ಬಳಿಯಲ್ಲಿ ದಯೆ ದೊರಕುವುದಕ್ಕೆ ದೇವರು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமானவர்களே, இதை நாம் தவறு விட்டு நம்ம ನಾಲ್ಕಳಗಳ ಜೋಮ್ பண்ணா கூட என்ன பிரயோஜனம்? ನಾವು ಇದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ನಾವು ದಿನಗಟ್ಟಲೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರೆ ಏನು ಪ್ರಯೋಜನ? ஆனா நெகேமியாவுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல இருந்துச்சு. ಅಲ್ಲಿ ನೆಹೆಮಿಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಅವಕಾಶ ಆತನಿಗೆ ದೊರಕಿತು. என்ன சொல்றான்? நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருக்கிறேன். ನಾನು ಅರಸನಿಗೆ ಪಾನ ಸೇವಕನಾಗಿದ್ದೇನೆ. ஜூஸ் கீஸு பிரீவரிஸ் எல்லாம் பண்ணி அவர் ராஜாவுக்கு கொடுத்து அவன் மனசை மகிழ்விக்கிறது தான் அவனோட வேலை. ಅಲ್ಲಿ ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ಶರಬತ್ತುಗಳನ್ನು ತಯಾರು ಮಾಡಿ ಕೊಡುವಂತದ್ದು ಆತನ ಕೃತ್ಯ ಆಗಿತ್ತೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்க வீட்டுக்கு வரங்கன்னு வச்சுங்களேன், ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಬರ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ಕೊಳ್ರಿ. டீ குடிக்கிறீங்களா? ಟೀ ಕುಡಿಯುತ್ತೀರಾ? ஜூஸ் குடிக்கிறீங்களா? ಶರಬತ್ತನ್ನು ಕುಡಿಯುತ್ತೀರಾ? இப்படி கேட்டா வந்த மனுஷனுக்கு என்னவா இருக்கும் பாருங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಕೇಳುವುದಾದ್ರೆ ಬಂದಿರತಕ್ಕಂಥ ಮನುಷ್ಯಗೆ ಹೇಗಿರುತ್ತದೆ? இவன் அப்படிப்பட்டவன் அல்ல. ಆದ್ರೆ ಈತನು ಆ ರೀತಿಯಾದಂತ ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲ. அவன் வேலையே என்னன்னா ராஜாவை நல்லா குஷியா பாத்துக்கிறது தான் வேலை அவன். ಅಲ್ಲಿ ಅರಸನನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಖುಷಿಯಾಗಿ ನೋಡಿಕೊಳ್ಳುವುದೇ ಅವನ ಕೆಲಸ. இந்த பானபாத்திர வேலைன்றது சாதாரணமான வேலை இல்ல. ராஜாவுக்கு உன் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கணும். ಅಲ್ಲಿ ಪಾನ ಸೇವಕನ ಕೆಲಸ ಮಾಡುವಂತದ್ದು ಅದು ಬಹಳ ಸುಲಭವಾದ ಕೆಲಸವಲ್ಲ. ಅರಸನಿಗೆ ಆ ವ್ಯಕ್ತಿಯ ಮೇಲೆ ಬಹಳ ನಂಬಿಕೆ ಇರಬೇಕು. பை மிஸ்டேக் பாய்சன் குடிச்சா என்ன பண்றது? ಅಲ್ಲಿ ಅಪ್ಪಿತಪ್ಪಿ ವಿಷವನ್ನು ಹಾಕಿ ಕೊಟ್ರೆ ಏನು ಮಾಡುವಂತದ್ದು? தலை போயிடும். ಅಲ್ಲಿ ತಲೆಯೇ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತದೆ. The most responsible job. ಬಹಳ ಜವಾಬ್ದಾರಿಯುತವಾದಂತ ಕೆಲಸ. இந்த மனுஷன் அதை செய்யறான். ಈ ಮನುಷ್ಯನ ಅದನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. பார்வைக்கு சாதாரணமான ஒரு
வேலை போல இருந்தாலும் ಅದು ನೋಡೋದಕ್ಕೆ ಬಹಳ ಸಾಧಾರಣಕರವಾದಂತ ಕೆಲಸವಾಗಿದ್ದರೂ ಕೂಡ ஆனா ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மிகுந்த ஒரு ஜாபா இருந்துச்சு. ಅದು ಬಹಳ ಜವಾಬ್ದಾರಿಯುತವಾದಂತ ಕೆಲಸ, நம்பிக்கையான ஒரு வேலை. ಅದು ಬಹಳ ನಂಬಿಕೆಯಾದಂತ ಕೆಲಸ. ராஜாவுக்கு அவன் மேல ரொம்ப நம்பிக்கை. ಅರಸನಿಗೆ ಆ ವ್ಯಕ್ತಿಯ ಕೆಲಸಗಾರನ ಮೇಲೆ ಬಹಳ ನಂಬಿಕೆ. நெகேமியா எனக்கு என் இருதயத்தை மகிழ்விக்க பண்ணுகிறவன். ನೆಹೆಮಿಯನು ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ಉಲ್ಲಾಸ ಪಡುವಂತೆ ಮಾಡುವಂತವನು. நாம கூட ஒரு ராஜா இருக்கிறாரு. ನಮಗೂ ಕೂಡ ಒಬ್ಬ ಅರಸನಿದ್ದಾನೆ. யார் அவரு? ಯಾರಾತನು? இயேசு ராஜா. ಯೇಸು ರಾಜ. நம்ம வேலை என்னவா இருக்கணும்? ನಮ್ಮ ಕೆಲಸವೇನಾಗಿರಬೇಕು? முதலாவது அவரை மகிழ்விக்கிறதா இருக்கணும். ಮೊದಲನೇದಾಗಿ ಆತನನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವಂತದ್ದಾಗಿರಬೇಕು. உன் பான பாத்திரம் உனக்கு நீ கொடுக்கிற ஜூஸ்ன்னு இல்ல, ನೀನು ಕೊಡತಕ್ಕಂತ ದ್ರಾಕ್ಷಾರಸದಲ್ಲ, உன் வாயிலிருந்து பிறக்கும் துதிகள். ಆಮೇಲೆ ನಿನ್ನ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವಂತ ಸ್ತುತಿಯಿಂದ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. உன் வாழ்க்கையில இருக்கிற ஸ்டைல் இருக்குது பாரு, அது அவரை பிரியப்படுத்ததா இருக்கணும். ಆ ನಿನ್ನ ಜೀವಿತದ ನಡೆ ಇರ್ತದೆ ನೋಡಿ, ಅದು ಆತನಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿರಬೇಕು. நம்ம கேரக்டர் இருக்குது பாருங்க, ನಮ್ಮ ನಡವಳಿಕೆ ಇದೆ ನೋಡ್ರಿ, அது மூலமா தான் அவரை நம்ம பிரியப்படுத்த முடியும். ಅದರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಾವು ದೇವರನ್ನು ಪ್ರಿಯಪಡಿಸಲು ಸಾಧ್ಯ. அல்லேலூயா. 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 அல்லேலೂಯಾ. இப்படி பிரியப்படுத்தும் போது தான் அவருடைய தயவு நமக்கு இருக்குது பாருங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಿಯಪಡಿಸುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಮಾತ್ರವೇ ಆತನ ದಯೆ ನಮಗೆ ದೊರೆಯುತ್ತದೆ. அப்பொழுது என்ன நடக்குது? ಆಗ ಏನು ಸಂಭವಿಸುತ್ತದೆ? 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 2ನೇ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತದೆ. ನಾನು ಅರಸನ ಪಾನ ಸೇವಕನಾಗಿದ್ದೆನು. ಅರಸನಾದ ಅರ್ಥಾಶಸ್ತನ 20ನೆಯ ವರ್ಷದ ಚೈತ್ರ ಮಾಸದಲ್ಲಿ ಅರಸನು ದ್ರಾಕ್ಷಾರಸ ಪಾನ ಮಾಡುವ ಹೊತ್ತಿನಲ್ಲಿ ನಾನು ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ತಂದು ಅವನಿಗೆ ಕೊಟ್ಟೆನು. ನಾನು ಅವನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಹಿಂದೆ ಎಂದು ಖಿನ್ನನಾಗಿರಲಿಲ್ಲ. ಅರಸನು ನನಗೆ, ನೀನು ಕಳೆಗುಂದಿದವನಾಗಿ ಕಾಣುವುದೇಕೆ? ನಿನಗೆ ದೇಹಾಲಸ್ಯವಿಲ್ಲವಲ್ಲ. ಇದಕ್ಕೆ ಮನೋವೇದನೆಯೇ ಹೊರತು ಬೇರೇನು ಕಾರಣವಲ್ಲ ಎಂದು ಹೇಳಲು ನನಗೆ ಮಹಾಭೀತಿ ಉಂಟಾಯಿತು. அல்லேலூயா. பாருங்க, திராட்சை ரசத்தை போய் ராஜா கிட்ட கொடுக்கறதுக்கு போறாரு. ಅಲ್ಲಿ ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ಅರಸನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಆತನು ಹೋಗುತ್ತಾನೆ. நான் ஒரு காலம் துக்கமுகமாய் அவர் சமூகத்தில் இருந்ததில்லை. ಒಂದು ದಿನವೂ ಕೂಡ ನೀನು ದುಃಖ ಮುಖದಲ್ಲಿ ಆತನು ಅರಸನ ಮುಂದೆ ಇದ್ದಿದ್ದು ಕಾಣಲಿಲ್ಲ. ஆனா அன்னைக்கு நான் துக்கமுகமா இருக்கிறேன். ಆ ದಿನದಲ್ಲಿ ಆ ದಿನದಲ್ಲಿ ನಾನು ದುಃಖ ಮುಖವುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. இதுவரைக்கும் சந்தோஷமாய் நான் திராட்சை ரசத்தை பரிமாறினேன். ಇದುವರೆಗೂ ನಾನು ಸಂತೋಷವುಳ್ಳವನಾಗಿ ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ಅಲ್ಲಿ ಕೊಡುತ್ತಿದ್ದೆನು. ஆனா இன்னைக்கோ துக்க முகத்தோடு கூட நான் பரிமாறுகின்றேன். ಆದ್ರೆ ನಾನು ಈ ದಿನದಲ್ಲಿ ದುಃಖ ಮುಖದಿಂದ ನಾನು ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. அப்பதான் ராஜா பாக்குறாரு. ಆಗ ಅರಸನು ನೋಡ್ತಾನೆ, இது என்னப்பா நீ துக்க முகமா இருக்கிற? ಏನಪ್ಪಾ ನೀನು ಕಳೆಗುಂದಿದವನಾಗಿ ಕಾಣುತ್ತೀಯಲ್ಲ, உனக்கு வியாதி ஒண்ணும் இல்லையே, ನಿನಗೆ ಯಾವುದೇ ವ್ಯಾಧಿ ಏನು ಇಲ್ಲವಲ್ಲ, இது மனத்தின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்று சொல்கிறார். ಇದು ಮನವೇದನೆಯೇ ಹೊರತು ಬೇರೇನು ಕಾರಣವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅರಸನು ಹೇಳ್ತಾನೆ. தமிழ்ல சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்துல தெரியும். ಅಲ್ಲಿ ತಮಿಳಿನಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಗಾದೆ ಹೇಳುತ್ತಾರೆ, ಹೃದಯದ ನೋವು ಅಲ್ಲಿ ಮುಖದಲ್ಲಿ ಕಾಣಿಸುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. பாருங்க, அந்த ராஜா ரெகக்னைஸ் பண்றாரு, இவன் துக்கமாகறான். ಅಲ್ಲಿ ಅರಸನು ಅದನ್ನು ಗುರುತಿಸುತ್ತಾನೆ, ಈತನು ದುಃಖ ವೇದನೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, நம்முடைய துக்கம் யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தான் தெரியணும். ನಮ್ಮ ದುಃಖ ಯಾರಿಗೆ ತಿಳಿಯಬೇಕೋ ಅವರಿಗೆ ತಿಳಿಯುತ್ತದೆ. தேவையில்லாத ஜனங்களுக்கு போய் உன் துக்கத்தை நீ காமிச்சியனா, ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲದೆ ಇರತಕ್ಕಂಥ ಜನರಿಗೆ ನೀನು ದುಃಖವನ್ನು ನೀ ತೋರಿಸೋದಾದ್ರೆ ஒரு பிரயோஜனமா இல்ல. ಅಲ್ಲಿ ಯಾವುದೇ ಒಂದು ಪ್ರಯೋಜನವಿರೋದಿಲ್ಲ. என்னடா ஒரு மாதிரி ஆகுற? ಏನಪ್ಪಾ ಒಂದು ರೀತಿಯಾಗಿದ್ದಿ? போடாடே எல்லாருக்கும் வரத்தாண்டா, வா, ಅಯ್ಯೋ ಹೋಗೋ, ಎಲ್ಲರಿಗೂ ಬರುವಂತದ್ದೇ ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ. வேலையை பாடுறா ಅಲ್ಲಿ ಕೆಲಸವನ್ನು ನೋಡಿ அப்படின்னு சொல்லிட்டு உன் துக்கத்தை அனாவசியமா நினைக்கிற ஜனங்கள் உண்டு. ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿ ನಿನ್ನ ದುಃಖವನ್ನು ಅನಾವಶ್ಯಕವಾಗಿ ನೆನೆಸುವಂತ ಜನರುಂಟು. உன் வாழ்க்கையில் இருக்கிற துன்பத்தையும் துயரத்தையும் பார்க்க ஒருவர் தாங்க உண்டு. ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ವೇದನೆಯನ್ನು ದುಃಖವನ್ನು ನೋಡೋದಕ್ಕೆ ಒಬ್ಬರು ಮಾತ್ರ ಉಂಟು. பாருங்க, நெகேமியா அந்த ராஜாவின் அரண்மனையில அந்த இடத்துல இருந்தான். ನೋಡ್ರಿ, ಆ ನೆಹೆಮಿಯನು ಅರಸನ ಆಸ್ಥಾನದಲ್ಲಿ ಆತನಿದ್ದನು. அதுதான் அவனுக்கு லக்கு. ಅದೇ ಅವನಿಗೆ ಒಂದು ಅದೃಷ್ಟ. அல்லேலூயா. 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 அல்லேலೂಯಾ. சரியான இடத்துல இருக்கிறான். ಆತನು ಸರಿಯಾದಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿದ್ದಾನೆ. ஒருவேளை துக்கமாக இருந்து ராஜா வரலன்னா என்ன பண்றது?
ಅಲ್ಲಿ ಆತನು ದುಃಖವಾಗಿದ್ರು ಕೂಡ ಅಲ್ಲಿ ಅರಸನು ಬರದೇ ಇದ್ದರೆ ಏನು ಪ್ರಯೋಜನ? ராஜா அந்த துக்கத்தை பார்க்காத இருந்தா என்ன ஆகுறது? ಅಲ್ಲಿ ಅರಸನು ಆ ದುಃಖವನ್ನು ನೋಡದೇ ಇದ್ದರೆ ಏನು ಪ್ರಯೋಜನ? அதுவும் வேஸ்ட் ஆயிட்டுக்கும். ಅದು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗ್ತಿತ್ತು. அவன் திராட்சரசம் கொடுக்கும்போது தான் துக்க முகத்தோடு கொடுக்குறான் பாருங்க. ಅವನು ಅಲ್ಲಿ ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ಕೊಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿಯೇ ದುಃಖ ಮುಖದಿಂದ ಕೊಡುತ್ತಾನೆ. and it's a right time. ಅದು ಸರಿಯಾದ ಸಮಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாம் சொல்லுங்க. சரியான நேரம், ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣ, ಅದು ಸರಿಯಾದ ಸಮಯ, சரியான இடம், ಅದು ಸರಿಯಾದ ಸ್ಥಳ, சரியான நேரம். ಸರಿಯಾದ ಸಮಯ. மற்ற நேரத்துல எவ்வளவு புலம்பினாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ಅಲ್ಲಿ ಮತ್ತೊಂದು ಹೇಳುದು, ಅದು ಏನೇ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟರೂ ಅದು ಏನಕ್ಕೂ ಪ್ರಯೋಜನ ಬರೋದಿಲ್ಲ. சரியான இடத்துல இருக்கிறான், ಅಲ್ಲಿ ಸರಿಯಾದಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿದ್ದಾನೆ, சரியான நேரத்துல துக்கமுகமாய் அந்த திராட்சை ரசத்தை அவனுக்கு ಅಲ್ಲಿ ಸರಿಯಾದಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆತನು ದುಃಖ ಮುಖದಿಂದ ದ್ರಾಕ್ಷರಸವನ್ನು ಹಂಚುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ராஜா அதை பார்க்கறான். ಅಲ್ಲಿ ಅರಸನು ಅದನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. நீயும் கூட ನೀನು ಕೂಡ சரியான நேரத்துல, ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ, சரியான இடத்துல ಸರಿಯಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ நீ ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவாய் என்றால், ನೀನು ದೇವರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೀನು ಭಿನ್ನಹ ಮಾಡುವುದಾದರೆ உன் இருதயத்தை எல்லா காரியத்தை ஆண்டவர் பார்க்குவார். இருதய துக்கத்தை ஆண்டவர் பார்க்குவார். ನಿನ್ನ ಹೃದಯದ ದುಃಖವನ್ನು ದೇವರು ನೋಡ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் பார்த்துட்டாருன்னு வச்சுங்களேன், ಆತನು ನೋಡ್ಬಿಟ್ಟರೆ ನೋಡ್ರಿ, நிச்சயமாக உனக்கு முடிவு காலம் உண்டு. ಆಮೇಲೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ ಕಾಲ ಉಂಟು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்புறம் என்ன பண்றாரு பாருங்க. ಅನಂತರವಾಗಿ ಆತನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? அப்பதான் சொல்றான், அப்பதான் 3வது வசனத்தை சொல்றான். ಅನಂತರವಾಗಿ ಆತನು 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கு வாழ்க. ಅರಸನನ್ನು ಕಂಡು ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಅರಸನಿಗೆ ಅರಸನು ಚಿರಂಜೀವಿಯಾಗಿರಲಿ. ஒரு ராஜாவை பார்த்த உடனே ராஜாவை நம்ம வாழ்த்தணும். ಒಂದು ಅರಸನನ್ನು ಕಂಡ ಒಡನೆ ನಾವು ಅರಸನನ್ನು ಶುಭ ಕೋರುತ್ತೇವೆ. புரியுதுங்களா? ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇದೆಯಾ? நீங்க பாட்டு இப்போ ஒரு இவர் வந்தாருன்னு வச்சுங்க, இப்போ நீங்க இந்த இவங்களை பார்த்துக்கிறீங்களா? இந்த அரசியல்வாதி வரும்போது என்ன பண்றாங்கன்னு? ಇಲ್ಲಿ ರಾಜಕಾರಣಿ ವ್ಯಕ್ತಿಗಳು ಬರುವಾಗ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನೀವು ನೋಡಿದ್ದೀರಾ? ஜெய் ஜெய் ஜெய்ன்னு போடுறான். ಅಲ್ಲಿ ಜೈಕಾರಗಳನ್ನು ಹಾಕುತ್ತಾರೆ. ஏன்? ಯಾಕೆ? நான் போடுற ஜெய் அவர் பார்க்குவார். ನಾನು ಹಾಕುವಂತ ಜೈಕಾರ ಅವರು ನೋಡ್ತಾರೆ. அப்போ எனக்கு என்ன பண்ணுவார்? ಆಗ ನನಗೆ ಏನಾದ್ರೂ ಮಾಡ್ತಾರೆ. அதுதான் விஷயம். ಅದೇ ವಿಷಯ. அதை விட்டுட்டு ಅದನ್ನು ಬಿಟ್ಬಿಟ್ಟು நீங்க உம்மன்னு இருந்தீங்களாண்ணா, ನೀವು ಉಮ್ಮಂತ ನಿಂತ್ಕೊಂಡಿರೋದಾದ್ರೆ யாருன்னா உங்களை பார்க்குவாங்களா? ಯಾರಾದ್ರೂ ನಿನ್ನ ಗಮನಿಸ್ತಾರಾ? யாரும் பார்க்க மாட்டாங்க. ಯಾರು ಗಮನಿಸೋದಿಲ್ಲ. பாருங்க எவ்வளவு புத்திசாலி இந்த நெகேமியா. ನೋಡ್ರಿ, ಆತನು ಎಷ್ಟು ಬುದ್ಧಿವಂತನಾಗಿದ್ದನು ನೆಹೆಮೀಯನು. எந்தெந்த நேரத்துல எது செய்யணுமோ அது செய்யணுங்க. நம்ம ಯಾವ್ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಏನೇನು ಮಾಡಬೇಕೋ ಅದನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದನು. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳು. நான் அபிஷேகம் பெற்றவன், ನಾನು ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದವನು. அவன் என்ன பார்க்கட்டும், நான் அவனை பார்க்க மாட்டேன்னு உட்கார்ந்தேனா? ಅವರು ಬೇಕಾದ್ರೆ ನನ್ನನ್ನು ನೋಡಿ ನಾನು ಅವರನ್ನು ನೋಡೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನೀನು ಇರುವುದಾದ್ರೆ உங்களை கடைசி வரைக்கும் யாரும் பார்க்க மாட்டான். ನಿನ್ನನ್ನು ಕೊನೆಯವರೆಗೂ ಯಾರು ನೋಡೋದಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன பண்றான்? ராஜாவே நீர் என்றும் வாழ்க. ಅರಸನೇ ನೀನು ಚಿರಂಜೀವಿಯಾಗಿರು. கனத்தை செலுத்துகிறான். ಅಲ್ಲಿ ಘನವನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತಾನೆ. நாம அப்படிதாங்க. ನಾವು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ நாம் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தி தான் ஆக வேண்டும். ಆಮೇಲೆ ನಾವು ದೇವರಿಗೆ ಸಲ್ಲಿಸಬೇಕಾದಂತ ಘನತೆಯನ್ನು ಗೌರವವನ್ನು ಸಲ್ಲಿಸಲೇಬೇಕು. எது உனக்கு வாழ்க்கையில் இருக்குது அதை பற்றி கவலை இல்லை. ಯಾವುದು ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದೆಯೋ ಅದರ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. நாம் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தும் போது தான் ನಾವು ದೇವರಿಗೆ ಸಲ್ಲಿಸಬೇಕಾದಂತ ಘನತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವಾಗ தேவன் நம்மை உயர்த்த ஆரம்பிக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತುತ್ತಾನೆ. அப்ப என்ன சொல்ற? ராஜாவே என்றைக்கும் வாழ்க. ಆಗ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, ಅರಸನೇ ನೀನು ಚಿರಂಜೀವಿಯಾಗಿರಲಿ. என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியா சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்கமுகத்தோடு இராதபடி என்று சொன்னேன். ನನ್ನ ಪೂರ್ವಿಕರ ಸಮಾಧಿಗಳಿರುವ ಪಟ್ಟಣವು ಹಾಳಾಗಿ ಅದರ ಬಾಗಿಲುಗಳು ಬೆಂಕಿಯಿಂದ ಸುಟ್ಟು ಹೋಗಿವೆ. ಈಗಿರುವಲ್ಲಿ ನನ್ನ ಮುಖವು ಕಳೆಗುಂದದೆ ಇರುವುದು ಹೇಗೆ ಎಂದು ಹೇಳಿದನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, பாழா இருக்குதுங்க. ಅಲ್ಲಿ ಹಾಳಾಗಿ ಹೋಗಿದೆ. என் குடும்பமே சின்னாபண்ணமா இருக்குது. ನನ್ನ ಕುಟುಂಬವೇ ಚಲ್ಲಾಪಿಲ್ಲಿ ಆಗಿದೆ. என் தேசமே இப்படி இருக்குது. ನನ್ನ ದೇಶವೇ ಈ ರೀತಿಯಾಗಿದೆ. நான் எப்படி சந்தோஷமா இருக்க ನಾನು முடியும்? ಹೇಗೆ ಸಂತೋಷವಾಗಿರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? அப்பதான் பாருங்க, ராஜா கொஞ்சம் பாக்குறான் அவனை. ಅಲ್ಲಿ ಅರಸನು ಅವಾಗ ನೋಡ್ತಾನೆ. நியாயமான ஒரு கோரிக்கை. ಅದು ನಿಜ ಒಂದು ಉತ್ತಮವಾದಂತ ಕೋರಿಕೆ. அவன் துக்கத்துக்கு நியாயம் இருக்குதுன்னு அந்த ராஜா பாத்துறான். ಅವನ ದುಃಖಕ್ಕೆ ಒಂದು ನ್ಯಾಯ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, நாம கூட ನಾವು ಕೂಡ மற்றவர்களை துக்கத்துல, மற்றவர்கள் பாடுகள் பட்டிருக்கும் போது, தேசம் அங்கு பயங்கரமான சூழ்நிலை போய்கொண்டு இருக்கும் போது நாம் துக்க முகத்தோடு இராதபடி நாம் இருப்போம் என்றால் அதனால் என்ன பயன்?
ದೇಶವು ಮತ್ತೆ ಬೇರೊಬ್ಬರು ಹಾಳಾದಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಹಾದು ಹೋಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ಮುಖದಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ ಏನು ಪ್ರಯೋಜನ? பாருங்க, அந்த துக்கத்துக்கான காரணத்தை அந்த ராஜா அறிந்து கொள்கிறான். ಅಲ್ಲಿ ಆತನ ದುಃಖಕ್ಕಿರುವಂತ ಕಾರಣವನ್ನು ಅರಸನು ಅಲ್ಲಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. இவன் தன்னை பற்றி நினைக்கவில்லை, ಆತನು ತನ್ನ ವಿಷಯವಾಗಿ ಆತನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ, தன் தேசத்தை குறித்து நினைக்கிறான். ಆತನು ತನ್ನ ದೇಶವನ್ನು ಕುರಿತಾಗಿ ನೆನೆಸ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவனுடைய தரிசனமே வேற மாதிரி இருக்குது. ನೋಡ್ರಿ, ಆತನ ದರ್ಶನವೇ ಬೇರೆ ವಿಧವಾದ ರೀತಿಯಲ್ಲಿದೆ. ஏன்னா அவனுக்கு ஒரு குறை இல்ல ராஜா அரண்மனையில. ಅಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಅರಸನ ಅರಮನೆಯಲ್ಲಿ ಯಾವುದೇ ಕೊರತೆ ನೆಹೆಮೀನಿಗಿಲ್ಲ. அவன் குறையுள்ள ஜனங்களை நினைத்து அழுகிறான். ಅಲ್ಲಿ ಕೊರತೆ ಇರತಕ್ಕಂಥ ಜನರನ್ನು ನೆನೆಸಿ ಆತನ ಅಳುತ್ತಾನೆ. அப்பொழுதுதான் சொல்றாரு, ಆಗ ಹೇಳ್ತಾನೆ, அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். ಆಗ ಅರಸನು ನನ್ನನ್ನು ನಿನ್ನ ಅಪೇಕ್ಷೆ ಏನು ಎಂದು ಕೇಳಿದನು. அப்பொழுது பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, பாருங்க அங்க கூட பாருங்க, பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்றான். ನಾನು ಪರಲೋಕದ ದೇವರನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸಿ, ಅಲ್ಲಿ ನೋಡ್ರಿ ಆ ಸ್ಥಳದಲ್ಲೂ ಆ ಸಮಯದಲ್ಲೂ ಕೂಡ ಪರಲೋಕದ ದೇವರನ್ನು ನೋಡಿ ಆತನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾನೆ. இப்ப நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்கன்னு வச்சுங்க, ಈಗ ನೀವು ಒಂದು ಇಂಟರ್ವ್ಯೂಗೆ ಹೋಗ್ತೀರಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನೆನ್ಸ್ ನೋಡ್ರಿ. நல்லா ட்ரிம் ட்ரெஸ் பண்ணிக்கின்னு, ಒಂದು ಸುಂದರವಾಗಿ ವಸ್ತ್ರವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು, நல்லா மேக்கப் பண்ணிக்கின்னு, ಚೆನ್ನಾಗಿ ಅಲಂಕಾರವನ್ನು ಮಾಡಿಕೊಂಡು, நல்லா ಅಪಿಯರೆನ್ಸ್ எல்லாம் நல்லா வச்சுக்கின்னு, ಅಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಕಾಣುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಕಾಣಲ್ಪಟ್ಟು, அந்த ஆபீசர் ஒரே அடியில் எனக்கு இப்போ சீட்டை கொடுத்துடணும். ಆ ಅಧಿಕಾರಿ ಒಂದೇ ಕ್ಷಣದಲ್ಲಿ ನನಗೆ ಕೆಲಸವನ್ನು ಕೊಟ್ಟು ಬಿಡಬೇಕು. என்னை பார்த்த உடனே பேங்க் மேனேஜர் எனக்கு லோன் சாங்ஷன் பண்ணிடணும். ನನ್ನನ್ನು ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಅಲ್ಲಿ ಬ್ಯಾಂಕ್ ಮ್ಯಾನೇಜರ್ ನನಗೆ ಲೋನ್ ಅನ್ನು ಅಲ್ಲಿ ಕೊಡಬೇಕು என்று சொல்லி போவோம் என்றால் ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಾವು ಹೋಗುದಾದ್ರೆ கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க? ಅಲ್ಲಿ ಸಿಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ತೀರಾ? இல்ல பிரியமானவர்களே, நெகேமியா என்ன பண்றாரு? ಅಲ್ಲಿ ನೆಹೆಮೀಯ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? அந்த இடத்துல கூட ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்றாரு. ಆ ಸ್ಥಳದಲ್ಲೂ ಕೂಡ ದೇವರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ಆತನ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾನೆ. நீங்க எங்கன்னா போறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வேலையா போறீங்கன்னு வச்சுங்களேன், ನೀವು ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಕೆಲಸವನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗ್ತೀರಾ ಎಂಬುದಾಗಿ அந்த மனுஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி ಆ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನೋಡೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ஜெபம் பண்ணிட்டு போங்க. ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಹೋಗಿರಿ. ஆண்டவரே, ದೇವರೇ, என்னுடைய திறமைகளையோ என்னுடைய நான் நம்பல சுவாமி. ದೇವರೇ, ನನ್ನ ಬಲವನ್ನು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವನ್ನು ನಾನು ನಂಬಲಿಲ್ಲ. அந்த மனுஷனுக்கெல்லாம் எனக்கு தயவு கிடைக்கட்டும். ದೇವರೇ, ಆ ವ್ಯಕ್ತಿಯ ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ನನಗೆ ದಯೆ ದೊರಕಲಿ. இந்த காரியம் எப்படியாவது எனக்கு வாய்க்க பண்ணும். ದೇವರೇ, ಹೇಗಾದ್ರೂ ಈ ಕೆಲಸ ನನಗೆ ಸಹಾಯ ದೊರಕಲಿ. இப்படி ஜெபம் பண்ணிட்டு உள்ள போங்க. ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ನೀವು ಒಳಗೆ ಹೋಗಿರಿ. இப்படி ஜெபம் பண்ணிட்டு எக்ஸாம் காலுக்கு போங்க. ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನೀವು ಪರೀಕ್ಷಾ ಕೊಠಡಿ ಒಳಗೆ ಹೋಗಿರಿ. நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார், உங்களை பாஸ் பண்ண வைக்கும். ಆಮೇಲೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತುತ್ತಾನೆ. ನಿಶ್ಚಯವಾಗಿ ನೀವು ಉತ್ತೀರ್ಣರಾಗುತ್ತೀರಿ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, அவன் எதுவுமே ஒரு இதா எடுத்துக்கல, ஏதாவது ரொம்ப லேசா எடுத்துக்கல. அவன் ಆತನು ಯಾವುದೇ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಬಹಳ ಸುಲಭವಾಗಿ ಆತನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ஒரு ஸ்டெப்பிலும் என்னுடைய தேவனுடைய உதவி அவசியம் என்று உணர்கிறான். ಆಮೇನ್ ಒಂದೊಂದು ಹಂತದಲ್ಲಿ ನನ್ನ ದೇವರ ಸಹಾಯ ನನಗೆ ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் திறமைசாலி தான் இல்லைன்னு சொல்லல, ನಾನು ಪರಾಕ್ರಮ ಉಳ್ಳಂತ ವ್ಯಕ್ತಿಯೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿಲ್ಲ, நான் படித்தவன் தான் இல்லைன்னு சொல்லல, ನಾನು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಉಳ್ಳಂತ ವ್ಯಕ್ತಿಯೇ ಇಲ್ಲ இவைகள் ಎಂಬುದಾಗಿಲ್ಲ. செய்யாதது என் தேவன் எனக்கு உதவி செய்வார். ಆಮೇನ್ ಇವುಗಳು ಮಾಡದೇ ಇರತಕ್ಕಂಥದ್ದನ್ನು ನನ್ನ ದೇವರು ನನಗೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுதான் அவருடைய நம்பிக்கையா இருந்தது. பாருங்க, ಅದೇ ಆತನ ನಂಬಿಕೆಯಾಗಿತ್ತು ನೋಡ್ರಿ. அப்பதான் ராஜா சொல்றான். ಆಗ ಅರಸನು ಹೇಳ್ತಾನೆ, ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்து ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறான் பாருங்க, நான் மாதிரி ஒரு அழகா வைக்கிறான் பாருங்க. ಅಲ್ಲಿ ಒಂದು ಭಿನ್ನಹವನ್ನು ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಆತನ ಅರಸನ ಮುಂದೆ ಇಡ್ತಾನೆ ನೋಡ್ರಿ. ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்து உமக்கு இஷ்டமா இருந்துச்சுன்னா, அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயவு கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறிக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ಅಲ್ಲಿ ಅರಸನಿಗೆ ರಾಜರ ಚಿತ್ತವಿರುವುದಾದರೆ ಮತ್ತು ತಮ್ಮ ಸೇವಕನು ತಮ್ಮ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ದಯೆಗೆ ಪಾತ್ರನಾಗಿದ್ದರೆ ನನ್ನ ಪಿತೃಗಳ ಸಮಾಧಿಗಳಿರುವ ಪಟ್ಟಣವನ್ನು ತಿರುಗಿ ಕಟ್ಟುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಯೆಹೂದ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಲು ನನಗೆ ಅಪ್ಪಣೆಯಾಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, ஹம்பிளான ஒரு ரிக்வெஸ்ட், தாழ்மையான ஒரு பணிவான ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் வைக்கிறான். ಅಲ್ಲಿ ಬಹಳ ಆತನು ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವನಾಗಿ ಅರಸನ ಮುಂದೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಭಿನ್ನವನ್ನು ಇಡ್ತಾನೆ. முதல்ல என்ன சொல்றான்? உமக்கு சித்தமா இருந்தால். ಮೊದಲಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ, ನಿಮಗೆ ಚಿತ್ತವಿರುವುದಾದರೆ. அடுத்தது உம கண்களே தயவு கிடைச்சிச்சுனா. ನಂತರವಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ, ನಿಮ್ಮ ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ನನಗೆ ದಯೆ ದೊರಕುವುದಾದರೆ. பாருங்க, அந்த வார்த்தைகள்
ராஜாவின் இருதயத்தை அசைத்தது. ಅಲ್ಲಿ ಆತನು ಹೇಳಿದಂತ ಮಾತುಗಳು ಅಲ್ಲಿ ಅರಸನ ಹೃದಯವನ್ನು ಕದಲಿಸಿತು. எல்லாம் சொல்லுங்க, ராஜாவின் இருதயத்தை அசைத்தது. ಅಲ್ಲಿ ಅರಸನ ಹೃದಯವನ್ನು ಕದಲಿಸಿತು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமானவர்களே, நாம் ஜெபம் பண்ணும்போது கூட இந்த தாழ்மையோடு கூட ஜெபம் பண்ணும்போது ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗಲೂ ಕೂಡ ಬಹಳ ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವರಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ நிச்சயமாக தேவன் எல்லார் கண்ணிலும் தயவு கிடைத்து நமக்கு உதவி செய்வார். ಆಮೇಲೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ಎಲ್ಲರ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ದಯೆ ತೋರಿಸಿ ನಮಗೆ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡ್ತಾನೆ. அவனுடைய லக்கு பாருங்க, அங்க யாருக்கு அந்த ராஜா கூட யார் இருக்கிறது? ಅಲ್ಲಿ ಆತನ ಅದೃಷ್ಟ ನೋಡ್ರಿ, ಅರಸನ ಜೊತೆಗೆ ಯಾರಿದ್ದಾರೆ? ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தால் ಅಲ್ಲಿ ರಾಜ ಸ್ತ್ರೀಯು ಕೂಡ ಆತನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದಳು. ரைட் டைம். ಅದು ಸರಿಯಾದ ಸಮಯ. ராஜா ஏன்னா பானம் பாத்திரக்காரன் அவ்வளவு முக்கியமான ரோல் அது. ಅಲ್ಲಿ ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ಕೊಡುವಂತ ಪಾನ ಸೇವಕನ ಕೆಲಸ ಅದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾದ. அவன் இடத்துல இன்னொரு ஆளை வச்சு பாக்குறதுன்றது முடியாத காரியம். ಅಲ್ಲಿ ಆತನ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ಇಟ್ಟು ನೋಡಿಕೊಳ್ಳುವಂಥದ್ದು ಅದು ಸುಲಭವಾದಂತ ಕಾರ್ಯವಲ್ಲ. நான் சொல்றது புரியுதுங்களா? ನಾನು ಹೇಳ್ತಾ ಇರೋದು ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇದೆ? ஹலோ, தூங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾ ಇರೋರೆಲ್ಲ ಒಂದು அல்லேಲೂಯಾ ಹೇಳ್ರಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. பரவாயில்ல, எல்லாம் கேட்டுக்கிறீங்க. ಪರವಾಗಿಲ್ಲ, ಎಲ್ಲರೂ ಕೇಳಿಸ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಾ. என்ன சொல்றாரு? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? அங்க ராஜஸ்திரியும் உட்கார்ந்துருந்தாளாம். ಅಲ್ಲಿ ರಾಜ ಸ್ತ್ರೀ ಕೂಡ ಇದ್ದಾಳೆ. ஒருவேளை ராஜஸ்திரீ இல்லாம ராஜா உட்கார்ந்துருந்தான்னு வச்சுக்கல, ಅಲ್ಲಿ ರಾಜ ಸ್ತ್ರೀ ಇಲ್ಲದೆ ಅರಸನು ಮಾತ್ರ ಕುಳಿತಿದ್ದರೆ, ராஜா அப்ரூவ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோ, ಅಲ್ಲಿ ರಾಜನ ಅದಕ್ಕೆ ಅನುಮತಿ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ರೆ, ராஜஸ்திரீ ராஜாவை என்ன பண்ணிக்குவாங்க? ಅಲ್ಲಿ ರಾಜ ಸ್ತ್ರೀ ಅರಸನ ಏನ್ ಮಾಡಿರ್ತಾಳೆ? யோ அமிச்சுட்டே சரி, நெக்ஸ்ட் யாரு உனக்கு கொடுக்கறது? ನೀನು ಆತನನ್ನು ಕಳಿಸಿಬಿಟ್ಟೆ ಸರಿ, ನಿನಗೆ ನಂತರವಾಗಿ ಯಾರು ಕೊಡೋದು? நான் வந்து கொடுக்குவேன்னு நினைச்சுக்கிறியா? ನಾನು ನಿನಗೆ ಬಂದು ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ಕೊಂಡಿದ್ಯಾ? ஒரு சண்டையே, ஒரு கலவரமே உண்டாயிட்டுக்கோங்க. ಅಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಜಗಳವೇ ಉಂಟಾಗಿ ಬಿಡ್ತಿತ್ತು. அந்த ரைட் டைம்ல சரியான சமயத்துல ராஜஸ்திரி உட்காந்துக்கிறா பாரு. ಅಲ್ಲಿ ಸರಿಯಾದಂತ ಸಮಯದಲ್ಲಿ ರಾಜ ಸ್ತ್ರೀ ಕೂಡ ಅಲ್ಲಿ ಅರಸನ ಪಕ್ಕದಲ್ಲಿ இதுதான் ಕುಳಿತಿದ್ದಾಳೆ. காட்ஸ் ஃபேவர் என்று, தேவனுடைய தயவுன்றது இப்படிதான் வரும். ಇದೇ ದೇವರ ದಯೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂಥದ್ದು ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಬರ್ತದೆ. ಪ್ರೈಸ್ ಗಾಡ್. ராஜாவா இருந்தா கூட ராஜஸ்திரி ரொம்ப முக்கியமானவள். ಅಲ್ಲಿ ಅರಸನಿದ್ದರೂ ಕೂಡ ಅಲ್ಲಿ ರಾಜ ಸ್ತ್ರೀ ಬಹಳ ಮುಖ್ಯವಾದಂತ. ஏன்னா ராஜாவினுடைய சகல நன்மையும் அவர் நல்லா இருக்கணும்னு விரும்புறதுல யார் எப்படி இருக்குதோ பரவாயில்ல, எனக்கு வேலை தான் மற்ற வேலை செஞ்சு ராஜாவை காப்பாத்துறது ராஜஸ்திரி ரொம்ப நோக்கமா இருப்பார்கள். ಅಲ್ಲಿ ಏನೇ ಆಗಿದ್ರು ಕೂಡ ಏನೇ ಕೆಲಸವಿದ್ರು ಕೂಡ ಅರಸನನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ನೋಡಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂಥದ್ದು ರಾಜಸ್ತ್ರೀಯ ಬಯಕೆ ಆಗಿರ್ತದೆ. அப்பதான் அந்த பார்த்த பண்ண ராஜா கொஞ்சம் தைரியமா சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಆಗ ಅರಸನು ಬಹಳ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? ನಿನ್ನ ಪ್ರಯಾಣ ನಿನಗೆ ಎಷ್ಟು ಕಾಲ ಬೇಕು? நீ எப்பொழுது திரும்பி வருவாய்? ಯಾವಾಗ ಹಿಂದಿರುಗಿ ಬರುವಿ கேக்குறாரு ராஜா. ಎಂದು ವಿಚಾರಿಸ್ತಾನೆ ಅರಸನು. பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவன் மூவ் பண்றான் பாருங்க. அந்த இது ಅಲ್ಲಿ ಹಂತವಾಗಿ ಆತನು ಹೋಗ್ತಾನೆ ನೋಡ್ರಿ. அர்ஜென்டா போய் போடுங்க, சைன் போடுங்க, எல்லாத்தையும் பண்ணிடுறேன் சொல்லாதபடி, ಅಲ್ಲಿ ಬಹಳ ಅರ್ಜೆಂಟ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಸಹಿ ಮಾಡಿಸ್ಕೊಳ್ಳೋದ ಹಾಗೆ அவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ராஜாவை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ಅಲ್ಲಿ ಹಂತವಾಗಿ ರಾಜನನ್ನು ಮನವೊಲಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತಾನೆ. ராஜா அப்பதான் கேக்குறாரு, ಅಲ್ಲಿ ರಾಜನ ಆಗ ಮಾತ್ರ ಕೇಳ್ತಾನೆ, எவ்வளவு நாளுப்பா ஆகும்? ಎಷ್ಟು ದಿನಗಳಾಗುತ್ತದೆ? நீ எப்ப திரும்பி வருவாய்? ಮತ್ತೆ ಹಿಂದಿರುಗಿ ಯಾವಾಗ ಬರ್ತಿ? ஏன்னா டைம் ரொம்ப முக்கியங்க. ಯಾಕೆಂದ್ರೆ ಸಮಯವು ಬಹಳ ಮುಖ್ಯ. நீ இவ்வளவு நாள் செஞ்சு முடிச்சுட்டு வரேன்னா நான் உன்னை அனுப்புவேன். ನೀನು ಇಷ್ಟು ದಿನಗಳ ಕಾಲದಲ್ಲಿ ಅದನ್ನ ಮಾಡಿ ಮುಗಿಸಿ ಬರ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ನಾನೇನು ಕಳಿಸಿಕೊಡ್ತೇನೆ. இல்லன்னா இல்ல. ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த நேரத்தையும் இந்த காலத்தையும் இந்த நெகேமியா பயன்படுத்திக் கொள்கிறான். ಈ ಸಮಯವನ್ನು ಈ ಕಾಲಘಟ್ಟವನ್ನು ಆ ನೆಹೆಮ್ಯನು ಅಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அந்த இத்தனை காலம் செல்லும் என்று சொல்லுகிறான். ಇಷ್ಟು ದಿನಗಳ ಕಾಲ ಅಲ್ಲಿ ಬೇಕಾಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ. ஏன்னா இவ்வளவு காலத்துல முடிச்சிட்டு நீ திரும்பி வந்துடணும். ಯಾಕಂದ್ರೆ ಇಷ್ಟು ಕಾಲಘಟ್ಟದಲ್ಲಿ ನೀವು ಮುಗಿಸಿ ಮತ್ತೆ ಹಿಂದಿರುಗಿ ಬರಬೇಕು. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, டைமே இல்லாம ಸಮಯವೇ ಇಲ್ಲದೆ நான் எதையோ செய்யறேன், ನಾನೇನೋ ಮಾಡ್ತೇನೆ, நான் ஏதோ பண்றேன் ನಾನು ಯಾವುದನ್ನೋ ಮಾಡ್ತೇನೆ என்று செல்வதற்கு உலகமும் நம்ப தயாராக இல்லை. ಅಲ್ಲಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಲೋಕವು ಕೂಡ ನಂಬುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿಲ್ಲ. பரலோகமும் நம்மை நம்ப தயாராக இல்லை. ಅಲ್ಲಿ ಪರಲೋಕವು ಕೂಡ ನಂಬುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿಲ್ಲ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, இந்த ரெண்டு காரியத்தை அவன் சொல்ல போதா ராஜாவுக்கு சித்தமா இருக்குது, நீ போப்பா. ಅಲ್ಲಿ ಈ ಎರಡು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿದ ನಂತರವಾಗಿ ಅರಸನು ಹೇಳ್ತಾನೆ, ನನಗೆ ಚಿತ್ತವಾಗಿದೆ, ನೀನು ಹೋಗು. இவன் மேல நம்பிக்கை வருது. ಆತನ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸ ಬರ್ತದೆ. இவன் சீரியஸா இருக்கிறான், இவன் வேலை மேல ரொம்ப சீரியஸா இருக்கிறான். ಅವನು ತನ್ನ ಕೆಲಸದ ಮೇಲೆ ಆತನು ಬಹಳ ಜವಾಬ್ದಾರಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. கண்டிப்பாக இவன் செய்து முடித்து விட்டு வருவான். ನಿಶ್ಚಯವಾಗಿ ಆತನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿಬಿಟ್ಟು ಬರ್ತಾನೆ. அந்த நம்பிக்கை அவன் மேல் வருகிறது. பிரியமா, ಆ ವಿಶ್ವಾಸ ಆತನ ಮೇಲೆ ಬರ್ತದೆ. தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಎಂಬಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದು. நான் கேட்கிற போதெல்லாம் பிழைப்பதற்கு
அது ஒன்றும் மலிவான பொருள் இல்லை பிரியமானவர்களே. ಅದು ನಾವು ಕೇಳಿದಾಗೆಲ್ಲ ಸಿಗುವುದಕ್ಕೆ ಅದು ದಿನಸಿಯ ವಸ್ತು ಅಲ್ಲ. ரொம்ப சீப்பான ரேட் இது இல்லை, ಅದು ಬಹಳ ಕಡಿಮೆ ಬೆಲೆಗೆ ದೊರಕುವಂಥದ್ದಲ್ಲ. ரொம்ப காஸ்ட்லி. ಅದು ಬಹಳ ಬೆಲೆ ಉಳ್ಳಂಥದ್ದು. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இந்த உயர்வுகளில் தேவன் அவனை எப்படியா பாருங்க, அது வரைக்கும் திராட்சை ரசத்தை மாத்திரம் செஞ்சிருந்த மனுஷன், ಅಲ್ಲಿಯವರೆಗೂ ಆತನು ಬಹಳ ಕೇವಲ ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ಮಾತ್ರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಂತ ವ್ಯಕ್ತಿ, அவனுக்கு அதுதான் தெரியும். ಆತನಿಗೆ ಅದು ಮಾತ್ರವೇ ಗೊತ್ತು. ரொம்ப பேசலாம் தெரியாது. ಅಲ್ಲಿ ಬಹಳವಾಗಿ ಮಾತಾಡೋದಕ್ಕೂ ಕೂಡ ಗೊತ್ತಿಲ್ಲ. இந்த செஃப்ங்க பாத்துக்கிறீங்களா? ಇಲ್ಲಿ ಅಡಿಗೆ ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಚೆಫ್ಗಳನ್ನು ಗೊತ್ತಲ್ಲ, பேச மாட்டாங்க ஜாஸ்தி. ಅವರು ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾತನಾಡೋದಿಲ್ಲ. அப்படியாப்பட்டவன் ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು இப்போது பேச ஆரம்பிக்கிறான். ಈಗ ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾರೆ. ராஜாவையே கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு அவனுடைய திறமைகளை வளர்க்கிறான் பாருங்க. ಅಲ್ಲಿ ಅರಸನನ್ನೇ ಕನ್ವಿನ್ಸ್ ಮಾಡುವ ಮಟ್ಟಿಗೆ ಆತನ ಮಾತನ್ನು ಆತನ ಆಡ್ತಾನೆ. அல்லேலூயா, ಅಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி அவனை ட்ரெயின் பண்றாரு பாருங்க. ನೋಡ್ರಿ, ದೇವರು ಆತನನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಸಿದ್ಧ ಮಾಡ್ತಾರೆ. பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தத்துக்கு கீழ் நான் வரும்போது, ದೇವರ ಚಿತ್ತದ ಕೆಳಗೆ ನಾವು ಬರುವಾಗ, தேவனுடைய திட்டத்திற்கு கீழ் நான் வரும்போது, ದೇವರ ಆಲೋಚನೆ ಕೆಳಗೆ ನಾವು ಬರುವಾಗ, ஒன்றுமில்லாதவர்களை, உதவாத கருவிகளை உதவுகளாக தேவன் மாற்ற வல்லவராய். ಒಂದಕ್ಕೂ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲದಂತವರು, ಯಾವುದಕ್ಕೆ ಸಹಾಯಕ್ಕೆ ಬಾರ್ತಾ ಇರತಕ್ಕಂತ ಕರಗಳನ್ನು ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡುವಂತ ಕರವಾಗಿ ಆತನ ಮಾಡ್ಪಡಿಸ್ತಾನೆ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ராஜாவை கன்வின்ஸ் பண்றது இது எவ்வளவு பெரிய விஷயங்க. அது ನೋಡ್ರಿ, ಅರಸನನ್ನು ಮನವೊಲಿಸುವಂತ ಕಾರ್ಯ ಎಷ್ಟು ಕಠಿಣವಾದಂತ ಕೆಲಸ. ஒரு சாதாரணமான வேலை செய்கிற தேவனுடைய பிள்ளை, ಒಂದು ಸಾಧಾರಣವಾದಂತ ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ದೇವರ ಮಗನು அவ்வளோ பெரிய ராஜாவை தன்னுடைய வேண்டுதலுக்கு இணங்க செய்கிறான். ಅಲ್ಲಿ ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಅರಸನನ್ನು ತನ್ನ ಬೇಡಿಕೆಗೆ ಮನಮರುಗುವಂತೆ ಆತನ ಮಾಡ್ತಾನೆ. அது மாத்திரம் இல்ல, ಅಷ್ಟು ಮಾತ್ರವಲ್ಲ, பாருங்க, அதை சொன்னும் போது இத்தனை நாளுங்க அவருக்கு அனுப்பத்துக்கு ராஜா சொல்றாரு, போயிட்டு வாப்பா, பரவாயில்ல போயிட்டு வா. ಅಲ್ಲಿ ಅರಸನ ಹೇಳ್ತಾನೆ, ಪರವಾಗಿಲ್ಲ ಹೋಗಿ ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. அப்படியே இன்னொரு திறமை, இன்னொரு ஒரு டெவலப்மெண்ட்ல மேல போறான் பாருங்க. ಅಲ್ಲಿ ನಂತರವಾಗಿ ಇನ್ನೊಂದು ಹಂತದಲ್ಲಿ ಆತನು ಹೋಗ್ತಾನೆ. ನೋಡ್ರಿ, 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ಅಲ್ಲಿ 7ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ. பைபிள் இருந்தா கொஞ்சம் பாத்துங்க. ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಇರುವುದಾದ್ರೆ ಸತ್ಯವೇದವನ್ನು ಗಮನಿಸಿ ನೋಡ್ರಿ. பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழியேற்று மணிபடிக்கு அவர் கடிதங்களை கொடுக்கவும், தேவாலயத்தில் இருக்கிற அரவின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாகிய ஆசாப்புக்கு கொடுத்து அனுப்பும்படிக்கு அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிட்டவன் என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடினால் ರಾಜ ಅವುಗಳೇ எனக்கு கொடுத்தார். 7ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ತರುವಾಯ ನಾನು ಅರಸನಿಗೆ, ಒಳೆ ಆಚೆಯ ದೇಶಾಧಿಪತಿಗಳು ನಮ್ಮ ಪ್ರಾಂತ್ಯಗಳಲ್ಲಿ ಹಾದು ಯೆಹೂದ ಸೀಮೆಗೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಡುವ ಹಾಗೂ ರಾಜಪಾಲಕನಾದ ಆಸಾಫನು ದೇವಾಲಯದ ಕೋಟೆಯ ಬಾಗಿಲುಗಳು, ಪಟ್ಟಣದ ಪೌಳಿಗೋಡೆ, ನಾನು ಸೇರುವ ಮನೆ ಇವಳಿಗೆ ಬೇಕಾಗಿರುವ ತೊಲೆಗಳಿಗಾಗಿ ಮರಗಳನ್ನು ಕೊಡುವ ಹಾಗೂ ರಾಜರು ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಪತ್ರಗಳನ್ನು ದಯಮಾಡಬೇಕೆಂದು ಭಿನ್ನಯಿಸಲು ನನ್ನ ದೇವರ ಕೃಪಾಸ್ತ ಪಾಲನೆ ನನಗಿದ್ದರಿಂದ ಅರಸನು ಇವುಗಳ ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನಲ್ಲದೆ ನನ್ನನ್ನು ಸಾಗಗೊಳಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಸೇನಾಧಿಪತಿಗಳನ್ನು ರಾವುತರನ್ನು ಕಳಿಸಿದನು. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்ன பண்றான்? எவ்வளவு உஷாராயிட்டான் பாருங்க. ಅವನು ಎಷ್ಟು ಎಚ್ಚರವಾದನು ನೋಡ್ರಿ. அவன் உஷாராவல, ಆತನು ಗ್ರಹಿಕೆಯುಳ್ಳವನಾಗಿರಲಿಲ್ಲ. தேவனுடைய கரம் என் மேல் இருந்தபடினால, தயவு என் மேல இருந்தபடினால, ದೇವರ ಕೃಪಾ ಹಸ್ತ ಆತನ ಮೇಲೆ ಇದ್ದದರಿಂದ என்ன சொல்றான்? நான் போராண்டவரே ராஜாவே, சரிதான், இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பேரு மீசி வச்சுக்கிட்டு நின்று பானுங்க இல்லையா, அவனுக்கு என்ன தடை பண்றாங்களே, அவங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துற ஆண்டவரு. ಅಲ್ಲಿ ಅರಸನೇ, ನಾನು ಹೋಗುತ್ತೇನೆ, ಆದರೆ ನಾನು ಇಲ್ಲಿಂದ ಹಾದು ಹೋಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇಬ್ಬರು ವ್ಯಕ್ತಿಗಳು ಮೀಸೆ ಇಟ್ಟುಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿಗಳು ಆಚೆ ದಡದಲ್ಲಿ ಇರ್ತಾರಲ್ಲ, ಅವರಿಬ್ಬರಿಗೂ ಒಂದು ಪತ್ರವನ್ನು ಬರೆದು ಕೊಟ್ಬಿಡು. டோல் கேட்ல நின்னுக்கும் ஆண்டவரு, என்னை விட மாட்டான் அவன். ಅವರು ಅಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಅಲ್ಲಿ ಹೆಬ್ಬಾಗಿಲಿನಲ್ಲಿ ಅವರು ನಿಂತಿರ್ತಾರೆ, ನನಗೆ ಅಲ್ಲಿ ಅವರು ಒಳಗಡೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಪ್ರವೇಶ லெட்டர் கொடு ராஜாவே, ಒಂದು ಪತ್ರವನ್ನು ನನಗೆ ದಯಪಾಲಿಸಿಕೊಡು. அது மாத்திரம் இல்ல, மரங்கிறம் எனக்கு நிறைய வேலை செய்துக்குது, அதையும் எனக்கு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எழுதி கொடு ஆண்டவரே. ಅಷ್ಟು ಮಾತ್ರವಲ್ಲೇ ನನಗೆ ಅಲ್ಲಿ ಅನೇಕ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮರಗಳೆಲ್ಲ ಬೇಕು, ಅದನ್ನು ಕೊಡೋದಕ್ಕೂ ಅವರಿಗೆ ಅನುಮತಿ ಪತ್ರವನ್ನು ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾನೆ. His knowledge has been just started to increase. அவனுடைய ஞானம், அதாவது
அந்த அறிவு என்பது பெருக ஆரம்பிக்குது. ಅಲ್ಲಿ ಆತನ ಜ್ಞಾನ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದು ಅದು ಹೆಚ್ಚಾಗುವುದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತದೆ. ஆண்டவர் ராஜா சொல்லிட்டாரு, தட்டுக்கு புட்டுக்கு நான் துணியை மட்டும் தூக்கின்னு போயிருந்தான்னு வச்சுங்க. ಅಲ್ಲಿ ಅರಸನು ಹೇಳಿದನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ತಕ್ಷಣವಾಗಿ ಗಂಟು ಮುಟ್ಟಕೊಂಡು ಆತನ ವಸ್ತ್ರವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಅವನು ಹೋಗಿದ್ದಾರೆ ನೋಡ್ರಿ. ராஜா சொல்லிட்டாருன்னு போயிருந்தான்னா ಅಲ್ಲಿ ಅರಸನು ಹೇಳಿಬಿಟ್ಟನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಆತನು ಹೋಗಿದ್ರೆ சவுத்து மேல அடிச்ச பந்து மாதிரி திரும்பி வந்துக்குவான். ಅಲ್ಲಿ ಗೋಡೆ ಮೇಲೆ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಚೆಂಡಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಮತ್ತೆ ಹಿಂದಿರುಗಿ ಬರುತ್ತಿದ್ದನು. ஆனா பாருங்க, ஆண்டவர் ஒரு ஞானத்தை கொடுக்குறாரு பாருங்க. ಅಲ್ಲಿ ದೇವರು ಆತನಿಗೆ ಒಂದು ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. எல்லாத்தையும் கேட்டு எழுதி வாங்கிக்கப்பா, ಎಲ್ಲವನ್ನು ಕೇಳಿ ನೀನು ಬರೆದು ತೆಗೆದುಕೋ. அப்பதான் நீ சேஃபா போய் சேர முடியும். ಆಗ ಮಾತ್ರವೇ ನೀನು ಬಹಳ ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಹೋಗಿ ಸೇರೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. பாருங்க, ஆண்டவர் எப்படியெல்லாம் உயர்த்துறாரு பாருங்க ஒரு மனுஷனை. ನೋಡ್ರಿ, ದೇವರು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಎಲ್ಲ ಮೇಲಕ್ಕೆತ್ತಾನೆ. நல்லா ஹோம்வொர்க் பண்றான். ಅಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಆತನು ಕೈ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. முதல்ல போறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆயத்தமாகணும் அதை பண்ணிடுறான். ಅಲ್ಲಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗುವುದಕ್ಕೆ ಏನೇನು ಕಾರ್ಯಗಳು ಬೇಕಾಗಿದೆಯೋ ಅದೆಲ್ಲವನ್ನು ಆತನು ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ತಾನೆ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, தேவனுடைய கரம், ದೇವರ தேவனுடைய ಹಸ್ತ, தயவு நமக்கு இருந்தால் போதும். ದೇವರ ಹಸ್ತವು ಮತ್ತು ದೇವರ ದಯೆ ನಮಗಿದ್ದರೆ ಸಾಕು. நம்முடைய திறமைகள் மேல நம்ம ரொம்ப நம்பிக்கை வைக்கிறது வேணாம். ನಮ್ಮ ಪರಾಕ್ರಮದ ಮೇಲೆ ನಾವು ಬಹಳ ನಂಬಿಕೆ ಇಡುವಂತದ್ದು ಅವಶ್ಯಕವಾಗಿಲ್ಲ. தேவன் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கும் போது ದೇವರ ಮೇಲೆ ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ನಾವು ಇಡುವಾಗ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம உயர்த்த ஆரம்பிக்கிறார். ಹಂತ ಹಂತವಾಗಿ ನಾವು ಮೇಲಕ್ಕೆ ಬರ್ತೇವೆ. பாருங்க, எவ்வளவு ஸ்மார்ட்டா லெட்டர் எழுதி வாங்கி ரெண்டுத்துக்கு எடுத்து கையில எடுத்துட்டு போறான். ಆತನು ಬಹಳ ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ಪತ್ರವನ್ನು ಬರೆಸಿಕೊಂಡವನಾಗಿ ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. எல்லாம் போறான், ಎಲ್ಲೋ ಹೋಗ್ತಾನೆ. அங்க எருசலேம் கிட்ட போய் சேர்றான். ಅಲ್ಲಿ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹೋಗಿ ಸೇರ್ತಾನೆ. அங்க பார்த்துட்டு ஆளுங்களை கூப்பிட்டு ஆர்டரா போட்டான். ಅಲ್ಲಿ ಆ ಕೆಲಸಗಾರರನ್ನು ಕುಯ್ದು ಅಲ್ಲಿ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, ரியாலிட்டி செக்னு உண்மையாய் என்ன நடக்கிறது என்று அவர்கள் போய் பார்க்கணும். ಅಲ್ಲಿ ನಿಜವಾಗಿ ಅಲ್ಲಿ ಏನು ನಡೀತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರೇ ಹೋಗಿ ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡ್ತಾರೆ. ரியாலிட்டி செக். ಅಲ್ಲಿ ಪರಿಶೋಧನೆ ಮಾಡುವಂತದ್ದು. சொல்றது இல்ல வச்சு இல்ல, நானே போய் பார்க்கறேன். ಅಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಹೇಳುವುದನ್ನು ಕೇಳುವುದಂತಲ್ಲ, ನಾನೇ ಕಣ್ಣಾರೆ ಹೋಗಿ ಕಂಡು ಪ್ರಮಾಣಿಸಿ ನೋಡುವಂತದ್ದು. அவன் என்ன பண்றான்? ಅಲ್ಲಿ ಆತನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? 13ನೇ ವಚನದಿಂದ ವಾಸಿங்க. 13ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ, ನಾನು ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ ತಗ್ಗಿನ ಬಾಗಿಲಿನಿಂದ ಹೊರಟು ಆಳು ಬಿದ್ದ ಯೆರೂಸಲೇಮಿನ ಗೋಡೆಗಳನ್ನು, ಬೆಂಕಿಯಿಂದ ಸುಡಲ್ಪಟ್ಟ ಅದರ ಬಾಗಿಲುಗಳನ್ನು ನೋಡುತ್ತಾ ಎಬ್ಬಾವು ಬುಗ್ಗೆಯ ಮಾರ್ಗವಾಗಿ ತಿಪ್ಪೆ ಬಾಗಿಲಿಗೆ ಹೋದೆನು. ಅಲ್ಲಿಂದ ಬುಗ್ಗೆ ಬಾಗಿಲನ್ನು ಹಾದು ಅರಸನ ಕೊಳಕ್ಕೆ ಹೋದೆನು. ನನ್ನ ವಾಹನ ಪಶುವಿಗೆ ಅಲ್ಲಿಂದ ಮುಂದೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಮಾರ್ಗವಿಲ್ಲದ್ದರಿಂದ ನಾನು ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಹಳ್ಳದ ಮಾರ್ಗದಿಂದ ಹತ್ತುತ್ತಾ ಗೋಡೆಯನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಿದೆನು. ಆಮೇಲೆ ಪುನಃ ತಗ್ಗಿನ ಬಾಗಿಲಿನಿಂದ ಮನೆಗೆ ಬಂದೆನು. அல்லேலூயா. ஒரு ரியாலிட்டி செக் பண்றான் போய் நைட்ல. ಅಲ್ಲಿ ರಾತ್ರಿಯ ಜಾವದಲ್ಲಿ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ನಿಜವಾಗಿ ಸಂಭವಿಸತಕ್ಕಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಆತನೇ ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡ್ತಾನೆ. ಕೇಳ್ವಿಪಟ್ಟது ஒண்ணு, ನಾನು ಕೇಳಿದಂತದ್ದು ಒಂದು, அதே மாதிரி இங்க இருக்குதா ಅನ್ನು பார்க்கிறதுக்கு போறான். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಇಲ್ಲಿ ಸಂಭವಿಸಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನ ಹೋಗಿ ನೋಡ್ತಾರೆ. பாருங்க, அவனுடைய ஒரு முன்னேற்றம் பாருங்க. அவனுக்கு ಆತನ ಮೇಲೆ ಹೋಗುವಂತ ಹಂತವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡ್ರಿ. ஒரு பெரிய அதிகாரி, ஒரு IAS அதிகாரி தான் அந்த மாதிரி ஆளுங்கள் வேலை செய்வான். ಈ ರೀತಿಯಾದಂತ ಕೆಲಸವನ್ನು IAS ಅಧಿಕಾರಿ ಮಾತ್ರವೇ ಮಾಡ್ತಾರೆ. அவங்க தான் போய் ಚೆಕ್ பண்ணுவாங்க. ಅವರೇ ಹೋಗಿ ಅದನ್ನು ಪರಿಶೀಲಿಸುತ್ತಾರೆ, ಅಸೆಸ್ பண்ணுவாங்க. எவ்வளவு ஆகிக்குது நஷ்டம், ಅಲ್ಲಿ ಎಷ್ಟು ನಷ್ಟ ಸಂಭವಿಸಿದೆ ಎಂಬುದಾಗಲಿ ಅದನ್ನು ಪರಿಶೋಧಿಸುತ್ತಾರೆ. ಇದು எவ்வளவு இருக்கும் பணம், ಇದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಅಂದಾಜು ವೆಚ್ಚವಾಗಿರಬಹುದು. ஹலோ, ಯಾರವರು? ಅವ್ರ பேர் என்ன? கலெக்டரா? நெஹேமியா. ಯಾರವರು? ಪಾನಪಾತ್ರಕಾರ. ಆತನು ಪಾನಸೇವಕನಾಗಿದ್ದನು ರಾಜಾவுக்கு, ಅರಸನಿಗೆ ಆತನು இப்ப அவன் செய்ய போற வேலைனா, ಆದ್ರೆ ಈತನು ಈಗ ಮಾಡುವಂತ ಕೆಲಸವೇನು? ஒரு கலெக்டர் மாதிரி போய் செய்யலாம் வேலை. ಈಗ ಒಂದು ಜಿಲ್ಲಾಧಿಕಾರಿ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನು ಹೋಗಿ ಮಾಡ್ತಾನೆ. புரியுதுங்களா? ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇದೆಯಾ? ஆண்டவர் உண்மையிலே நம்முடைய தரிசனமும் நம்முடைய எண்ணங்களும் உயர்ந்தவைகளாக இருந்தால் சாதாரணமான ஒரு மனுஷனை கூட அசாதாரணமான மனுஷனாய் தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ನಮ್ಮ ದೃಷ್ಟಿಗಳು, ನಮ್ಮ ನೋಟಗಳು ಅಲ್ಲಿ ಉತ್ತಮವಾಗಿರುವುದಾದರೆ ಸಾಧಾರಣವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಕೂಡ ಅಸಾಧಾರಣ ವ್ಯಕ್ತಿಯನ್ನಾಗಿ ಅಲ್ಲಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா. செய்ய வேண்டியதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா சரப்பார். ಅಲ್ಲಿ ಮಾಡಬೇಕಾದಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಹಂತ ಹಂತವಾಗಿ ಆತನು ಮಾಡ್ತಾನೆ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, பானபாத்திரக்காரன் ஒரு சாதாரணமான துவக்கத்தை உடைய மனுஷன்.
ಅಲ್ಲಿ ಪಾನ ಸೇವಕನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದೇವರು ಅಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಅದು ಬಹಳ ಒಂದು சாதாரணವಾದಂಥ ವೃತ್ತಿ. அவன் அந்த பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ಆತನು ಆ ಪ್ರಯಾಣವನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸುವಾಗ தேவன் அவனோடு கூட இருந்து ದೇವರು ಆತನ ಸಂಗಡವಾಗಿದ್ದು பெரிய மனிதர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் செய்ய அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து கொண்டே வர. ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಗಳು ಮಾಡಬೇಕಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಮಾಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಆತನಿಗೆ ತರಬೇತಿಯನ್ನು ಕೊಡುತ್ತಲೇ ಬರ್ತಾನೆ. அல்லேலூயா ಅಲೆಲುಯಾ அல்லேலூயா. ಅಲೆಲುಯಾ. ஒருவேளை நம்ம செய்யறதுக்கு எல்லாமே திறமையில இருந்து கூட தேவனுடைய கரம் நம்ம மேல இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க. ನಮಗೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪರಾಕ್ರಮತೆ ಎಲ್ಲ ಇದ್ದರೂ ಕೂಡ ದೇವರ ಹಸ್ತ ನಮಗೆ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ ரொம்ப கடினமான ஒரு காரியம். ಅದು ಬಹಳ ಒಂದು ಕಠಿಣವಾದಂತ ಕೆಲಸ. அல்லேலூயா. ಅಲೆಲುಯಾ. பாருங்க எவ்வளோ ஒரு மெச்சூர்டான ஒரு ரொம்ப உயர்ந்த ஒரு ஸ்தானத்துக்கு உயர்ந்து கொண்டே போறான் நெகேமியா. ನೋಡ್ರಿ ಆತನು ಎಷ್ಟು ಜ್ಞಾನವಂತವನಾಗಿ ಹಂತವಾಗಿ ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಆತನು ಹೋಗ್ತಾನೆ. அது மாத்திரம் இல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அவன் என்ன பண்றான், ஆட்களை சேர்க்கிறான். ಆತನು ಜನರನ್ನು ಕೂಡ ಅಲ್ಲಿ ಕೂಡಿಸ್ತಾನೆ. அல்லேலூயா. ಅಲೆಲುಯಾ. அவன் ஒன்றா போய் சேவ முடியுங்களா? ಆತನು ಒಬ್ಬನೇ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾ? இருக்கிற ஜனங்களெல்லாம் கூப்பிடுறான் பாருங்க. ಅಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ಜನರನ್ನು ಆತನು தன்னுடைய நான் வந்தது என்னத்துக்காக வந்தேன், என்னென்ன செய்யணும்னு சொல்லி அவர்கிட்ட தன்னுடைய பாரத்தை அவரிடத்துல பகிர்ந்து கொள்கிறான். ನಾನು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಬಂದಿದ್ದೇನೆ, ನಾನು ಏನು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇಳಿಯ ತನ್ನ ಭಾರವನ್ನೆಲ್ಲ ಆತನು ಅಲ್ಲಿ ಜನರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹಂಚಿಕೊಳ್ತಾನೆ. நான் ஒருத்தனே நின்று ஒரே ஒரு ஆளை வந்து ஜெபம் பண்ணி நான் உபவாசம் இருந்து எப்படியாவது இந்த காரியத்தில் வெற்றி பெறுவேன் ஆண்டவரே என்று சொல்லாதபடி, ದೇವರೇ ನಾನು ಹೇಗಾದ್ರೂ ಇದೊಂದೇ ಈ ಕಾರ್ಯಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾನು ಒಬ್ಬನೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನಾನು ಜಯವನ್ನು ಹೊಂದುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲ. அப்படி ஜெபம் பண்ணியிருந்தான்னா ಆ ರೀತಿಯಾಗಿ ಆತನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರುವುದಾದರೆ இன்னைக்கு வரைக்கும் கூட எருசலேம் ஆலயம் கட்டப்பட்டிருக்காது. ಇಲ್ಲಿಯವರೆಗೂ ಯೆರೂಸಲೇಮಿನ ಆಲಯ ಮತ್ತೆ ಪುನಃ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿರುತ್ತಿರಲಿಲ್ಲ. அப்படியே இருந்திருக்கும். ಅದು ಹಾಗೆ ಇರ್ತಿತ್ತು. இந்த பாரத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டபடினால, ತನ್ನಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಭಾರವನ್ನು ಬೇರೊಬ್ಬರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹಂಚಿಕೊಂಡಿದ್ದರಿಂದ, நானே செய்யணும், ನಾನೇ ಮಾಡಬೇಕು, நானே அதை பண்ணணும், ನಾನೇ ಅದನ್ನು ಮಾಡಬೇಕು அப்படின்னு இல்லாதபடி ಆ ರೀತಿಯಾಗಿ ಇರದಾಗಿ தன்னுடைய தரிசனத்தை ஜனங்களுக்கு விவரிக்கிறான். ತನಗಿರ್ತಕ್ಕಂಥ ದರ್ಶನವನ್ನು ಜನರಿಗೆ ಆತನು ವಿವರಿಸ್ತಾನೆ. உடனே ஜனங்க கை கூட்டுறாங்க. ತಕ್ಷಣವೇ ಜನರು ಆತನ ಜೊತೆಗೆ ಕೈ ಜೋಡಿಸ್ತಾರೆ. அல்லேலூயா. ಅಲೆಲುಯಾ. அல்லேலூயா. ಅಲೆಲುಯಾ. நாம் வாங்க அலங்கத்தை கட்டுவோம் என்று அவர்களும் வருகிறார்கள். ನಾವು ಆಗಿ ಸೇರಿ ದೇವರ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟೋಣ ಎಂಬುದಾಗಿ ಕೂಡ ಅವರು ಬರ್ತಾರೆ. ரெண்டு காரியம் பிரியமானவர்களே. ಎರಡು ಕಾರ್ಯಗಳು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ. ஒன்று ஆவிக்குரிய காரியம், ಒಂದು ಆತ್ಮಿಕವಾದಂತ ಕಾರ್ಯ, ஒன்று இந்த உலகத்துல நடக்க வேண்டிய காரியங்கள். ಮತ್ತೊಂದು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಡಿಬೇಕಾದಂತ ಕಾರ್ಯ. எல்லாத்துக்கும் நமக்கு தேவை தேவனுடைய இரக்கமும் தயவும். ಎಲ್ಲದಕ್ಕೂ ಅವಶ್ಯಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದೇವರ ದಯೆ ಮತ್ತು ದೇವರ ಕರುಣೆ. தேவனுடைய கரம் நம்ம மேல இருக்கணுங்க. ದೇವರ ಹಸ್ತ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರೋದಾದರೆ. அல்லேலூயா. ಅಲೆಲುಯಾ. அல்லேலூயா. ಅಲೆಲುಯಾ. என்ன பண்றான், ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ஆட்களை சேர்க்கிறான். ಅಲ್ಲಿ ಜನರನ್ನು ಕುಡಿಸ್ತಾನೆ. நீ வீட்டுல போய் அந்த நெகேமியா கடைசி ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் படிச்சுங்க. ಅಲ್ಲಿ ನೆಹೆಮಿಯ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥವನ್ನು ಪ್ರಾರಂಭದಿಂದ ಅಂತ್ಯದವರೆಗೂ ನೀವು ಓದಿ ನೋಡ್ರಿ. இந்த மாதிரி உன்னதமான நீ காரியத்துக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்து நீ போகும்போது, ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಉನ್ನತವಾದಂತ ಕಾರ್ಯಕ್ಕೆ ನಿನ್ನನ್ನು ನೀನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ನೀವು ಹಾದು ಹೋಗುವಾಗ உன்னை எல்லாமே லைக் பண்ணுவாங்களா? ನಿನ್ನನ್ನು ಎಲ್ಲರೂ ಪ್ರೀತಿ ಇಷ್ಟಪಡ್ತಾರಾ? இல்ல பிரியமானவர்களே. ಇಲ್ಲ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ. அவருக்குள்ள எதிராளிகள் எழும்புகிறார்கள். ಅವರಲ್ಲಿಯೇ ಆತನಿಗೆ ವಿರೋಧಿಗಳು ಎದ್ದೇಳ್ತಾರೆ. அந்த எதிராளிகளை எப்படி டேக்கிள் பண்ணுன்ற ஒரு டேக்கிள் பண்ணி ஒரு யுத்த வீர மாதிரி ஒரு பக்கம் கைத்திய பிடிச்சிக்கிறான், ஒரு பக்கம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಅವರನ್ನು ಕೂಡ ಜಯಿಸುವಂತೆ ಆತನು ಒಂದು ಹಸ್ತದಲ್ಲಿ ಕತ್ತಿಯನ್ನು ಹಿಡಿತಾನೆ, ಮತ್ತೊಂದು ಹಸ್ತದಲ್ಲಿ ಆತನು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸ್ತಾನೆ. என்னை எதிரே நீ அட்டாக் பண்றான்னு சொல்லாதபடி, ನನ್ನ ವಿರೋಧಿ ನನ್ನನ್ನು ದಾಳಿ ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳದ ಹಾಗೆ, நீ வந்தேன்னா கத்தி இருக்குது, ನೀನು ಬರುವುದಾದ್ರೆ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕತ್ತಿ ಇದೆ, நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், ನಾನು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நீ ನನಗೆ ತೊಂದರೆ ಕೊಡಬೇಡ. ஒரு மெசேஜ் அவங்களுக்கு அனுப்புறான் அவன். ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ಅವರಿಗೆ ಕಳಿಸ್ತಾನೆ. அல்லேலூயா. ಅಲೆಲುಯಾ. பாருங்க எப்படி ஜனங்களே ஒரு பக்கம் போனா ஜனங்க நிறைய மிக்ஸ் ஆயிட்டு இருக்கிறாங்க. அங்க ಒಂದು ಕಡೆ ನೋಡೋದಾದ್ರೆ ಅನೇಕ ಜನರಲ್ಲಿ ಸೇರಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. என்னடான்னா வேற வேற ஜாதியா வேற வேற தேசத்துக்கார மனம் பிடிச்சதால அவங்க பேசுற பாஷை புரியல. ಅಲ್ಲಿ ಬೇರೆ ಬೇರೆ ದೇಶದ ಜನಾಂಗದವರು ಅಲ್ಲಿ ಸೇರಿಕೊಂಡಿದ್ದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವರು ಮಾತನಾಡುವಂತ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಅರ್ಥವಾಗುತ್ತಾ ಇಲ್ಲ. அதை எப்படி டேக்கிள் பண்றான் பாருங்க. ಅದನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಆತನು ಜಯಿಸ್ತಾನೆ ನೋಡಿ. இனிமே அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களை பிரித்து எடுக்கிறான். ಇನ್ನು ಮೇಲೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಬೇಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅವರನ್ನು ಪ್ರತ್ಯೇಕಿಸುತ್ತಾನೆ. ஒரு ராஜா செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ಒಬ್ಬ ಅರಸನು ಮಾಡಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನು ಮಾಡ್ತಾನೆ. அடுத்து திரும்ப கட்டிக்கொண்டே இருக்கிறான்.
ನಂತರವಾಗಿ ಆತನು ಕಟ್ಟುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. சில ஜனங்க வந்து முறையிடுகிறாங்க. என்ன முறையிடுறாங்கன்னா, ಕೆಲವು ಜನರು ಬಂದು ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಭಿನ್ನವನ್ನು ಇಡ್ತಾರೆ. ಏನಂತ ಭಿನ್ನ ಇಡ್ತಾರೆ? "எங்க நிலம் இருக்குது, திராட்சை ரசம் இருக்குது, எங்கள்கிட்ட அநியாயமா வட்டி வாங்கி இவங்க எல்லாம் பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ನೆಲವಿದೆ, ದ್ರಾಕ್ಷಾರಸವಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಇವರು ಅನ್ಯಾಯವಾಗಿ ಬಡ್ಡಿಯನ್ನು ಇದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಹಿಡಿದಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾರೆ. எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை உணர்த்து வச்சிருக்கிறான். ನನಗೆ ಬರಬೇಕಾದಂತ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಮತ್ತೊಬ್ಬನು ಕಸಿದುಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. என் துட்டு அவங்ககிட்ட இருக்குது." ನನ್ನ ಹಣ ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿದೆ. எவ்வளவு வேதனை பாருங்க. ಎಷ್ಟು ವೇದನೆ ನೋಡ್ರಿ. அதை கேட்ட உடனே ಅದನ್ನು ಕೇಳಿದ ತಕ್ಷಣ அவன் சும்மா இருக்காதபடி ಆತನು ಸುಮ್ಮನೆ ಇರದ ಹಾಗೆ அவங்களை கூப்பிட்டு கடிந்து கொண்டு ಅವರನ್ನು ಕರೆದು ಅವರನ್ನು ಗದರಿಸಿ அந்த மக்களுக்கு நியாயத்தை செய்யறான். ಆ ಮಕ್ಕಳಿಗೆ ಆತನು ನ್ಯಾಯವನ್ನು ಕೊಡಿಸ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, இப்ப ஃபைனான்ஸ் டீலிங்ஸ் எப்படி பண்ணணும்னு அவனுக்கு ஒரு ஞானத்தை ஆண்டு கொடுக்குறாரு. ಅಲ್ಲಿ ಹಣಕಾಸಿನ ವ್ಯವಹಾರವನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಲಿ ಆಲೋಚನೆ ಕೂಡ ದೇವರು ಆತನಿಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. அநியாயமா நடத்துறதுக்கு நியாயம் எப்படி செய்யணுன்றது ஆண்டவர் அவனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ಅನ್ಯಾಯವನ್ನು ಹೊಂದಿರತಕ್ಕಂಥ ಜನರಿಗೆ ನ್ಯಾಯವನ್ನು ಹೇಗೆ ಕೊಡಿಸೋದೇ ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆ ಜ್ಞಾನವನ್ನು ಕೂಡ ದೇವರು ಆತನಿಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. இப்ப அலங்க கட்டி முடிக்கப்பட்டது. ಈಗ ಆಲಯದಲ್ಲಿ ಕಟ್ಟಿ ಮುಗಿಸಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ஆராதனை ஆரம்பிக்க வேண்டும். ಅಲ್ಲಿ ಆರಾಧನೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಬೇಕು. அதுக்கும் ஆளுகளை ஏற்படுத்துகிறான், ஆட்களை ஏற்படுத்துகிறான். ಅದಕ್ಕೂ ಕೂಡ ಜನರನ್ನು ಆತನು ಸಿದ್ಧಪಡಿಸ್ತಾನೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, என்னென்ன மாதிரி மாறுறான். ஒரே நேரத்துல அது வந்துடல அவனுக்கு. ಅದು ಒಂದೇ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದು ಬರೋದಿಲ್ಲ. அவன் எந்தெந்த வேலை செய்ய ஆரம்பிக்கிறானோ அந்த சமயத்துல ஆண்டவர் அவனுக்கு அது உதவி செய்தார். ಅವನು ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಯಾವ ಕೆಲಸಗಳನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾನೋ ಅದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರತಕ್ಕಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಆತನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, ஸ்டெப் பை ஸ்டெப், ಹಂತ ಹಂತವಾಗಿ, எல்லாம் சொல்லுங்க, ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣ, ஸ்டெப் பை ஸ்டெப் ಹಂತ ಹಂತವಾಗಿ தேவன் அவனை உயர்த்த ஆரம்பிக்கிறார். ದೇವರು ಆತನನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಿದರು. அப்படியே என்னையும் உயர்த்துவார். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ನನ್ನನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உயர்த்துவாரா உயர்த்த மாட்டாருங்களா? ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತುತ್ತಾರಾ ಇಲ್ಲವಾ? ஆனா அர்ப்பணிப்பு தேவை. ಆದರೆ ನಮಗೆ ಸಮರ್ಪಣೆ ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. ஆண்டவருடைய பாதத்தில் உட்காருவது அவசியம். ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದು ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. சரியான நேரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ಸರಿಯಾದ ಸಮಯವನ್ನು ನಾವು ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು. சரியான இடத்துல இருக்க வேண்டும். ಸರಿಯಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರಬೇಕು. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, இவங்களை செய்தபடினால ಇವುಗಳನ್ನು ಮಾಡಿದ್ರ ನಿಮಿತ್ತ அவனை தேவன் ஒவ்வொரு காரியமாக உயர்த்த ஆரம்பிக்கிறார். ಇದುಗಳನ್ನು ಮಾಡುವುದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಒಂದೊಂದು ಹಂತದಲ್ಲಿ ದೇವರು ಆತನ ಎಬ್ಬರಿಸ್ತಾರೆ. எல்லா ಅನ್ಯಾಯங்கள் அந்த இடத்துல ரொம்ப தீட்டு போட்டு போயிருக்கு அந்த தேசமே. ಅಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಅಲ್ಲಿ ಜನರೇ ಹೊಲಸಿಡಿದವರಾಗಿದ್ದಾರೆ. எல்லாரையும் சரிப்படுத்த ஆரம்பிக்கிறான். ಅಲ್ಲಿ ಆತನು ಎಲ್ಲರನ್ನು ಸರಿಪಡಿಸ್ತಾನೆ. எல்லாம் சரிப்படுத்து. ಎಲ್ಲರನ್ನು ಸರಿಪಡಿಸಿ இப்ப ஆராதனை ஆரம்பமாகிறது. ಈಗ ಆರಾಧನೆಯು ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತದೆ. தேவனை புகழ்கிறார்கள். ಅಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಹೊಗಳುತ್ತಾರೆ. ஒரு நல்ல சூழ்நிலை அந்த தேசத்துல உண்டாயிருக்கிறது. ಒಳ್ಳೆ ಪರಿಸ್ಥಿತಿ ಆ ದೇಶದಲ್ಲಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அல்லேலூயா. அது பிலிப்பியர் எழுதின அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். ಫಿಲಿಪ್ಪರು ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. எப்படி அப்படி செய்யறார் ஆண்டவர்? ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲಿ ಮಾಡ್ತಾರೆ. 2:13 ಸಾರಿ. ಫಿಲಿಪ್ಪರು ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 13ನೇ ವಾಕ್ಯ. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவருமாயிருக்கிறார். ಯಾಕೆಂದರೆ ದೇವರೇ ತನ್ನ ಸುಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸಬೇಕೆಂದು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಉದ್ದೇಶವನ್ನು ಪ್ರಯತ್ನವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವನಾಗಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. இது நெகேமியாக்கு யார் உண்டாக்குனது? ಇದು ನೆಹೆಮನಿಗೆ ಯಾರು ಉಂಟು ಮಾಡಿದ್ದು? ஹலோ, ஆண்டவர். ದೇವರು. ஆண்டவரே, ದೇವರೇ, எனக்கு அது உண்டாயிருக்கும். ನನಗೆ ಅದು ಉಂಟಾಗಲಿ. பாருங்க, அவருடைய சித்தம், ಆತನ ಚಿತ್ತ. அதுதான் பவுல் எழுதுறாரு. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராயிருக்கிறார் என்று சொல்கிறார். ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಬರೀತಾನೆ, ದೇವರೇ ತನ್ನ ಸುಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸಬೇಕೆಂದು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಉದ್ದೇಶವನ್ನು ಪ್ರಯತ್ನವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವನಾಗಿದ್ದಾನೆ. ஏதோ ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு அல்ல, ಏನೋ ಒಂದು ಆಲೋಚನೆ ನನಗೆ ಬಂತು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. நெகேமியாவுக்கு ஏதோ அவனுக்கு வந்துச்சுன்னு இல்ல, ನೆಹೆಮನಿಗೆ ಏನೋ ಆತನಿಗೆ ಬಂತು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. தேவன் அந்த சித்தத்தையும் அவன் திட்டத்தையும் அவனுக்குள்ள வைக்கிறார். ಆಮೇಲೆ ದೇವರು ಆತನಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಚಿತ್ತವನ್ನು ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಆತನಲ್ಲಿ ಇಡ್ತಾರೆ. ஏன்னா செய்கிற வேலை அவருடைய வேலை. ಯಾಕೆಂದ್ರೆ ಮಾಡುವಂತ ಕೆಲಸ ದೇವರ ಕೆಲಸ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரியமானவர்களே, அதனால தான் பாத்தீங்கன்னா அவன் ஏன் அப்படி வெற்றி பெற்றானா,
ಪ್ರೀತಿಗಳು ಅದರಿಂದಲೇ ಆತನು ಯಾಕೆ ಜಯವನ್ನು ಹೊಂದಿದನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಾದ್ರೆ, அவன் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய தேவன் அவனுக்கு அந்த திட்டத்தை எல்லாவற்றையும் அவனுக்குள் வைக்கிறாரு. ಯಾಕೆಂದ್ರೆ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನೆಲ್ಲ ಆ ವ್ಯಕ್ತಿಯ ನೆಹೆಮೀಯನ ಒಳಗಡೆ ದೇವರು ಇಡ್ತಾರೆ. நாம கூட ஜெபம் பண்ணோம். ನಾವು ಕೂಡ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ, ஆண்டவரே ದೇವರೇ இதை செய்ய நான் போகிறேன் சுவாமி, ದೇವರೇ ಇದನ್ನ ಮಾಡೋದಕ್ಕೆ ನಾನು ಹಾದು ಹೋಗ್ತೇನೆ. உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே, ದೇವರೇ ನಿನ್ನ ಚಿತ್ತವೇನು, அதை எனக்கு தெரியப்படுத்தும். ದೇವರೇ ಅದನ್ನು ನನಗೆ ತಿಳಿಯಪಡಿಸು. அதுபடி நான் நடக்கட்டும் ஆண்டவரே. ಅದರ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾನು ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த ஊழியத்தை நான் செய்யலாம்னு இருக்கிறேன் ஆண்டவரே. ದೇವರೇ ನಾನು ಈ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬಯಸ್ತೇನೆ. எனக்கு விருப்பம் உண்டு ஆண்டவரே. ದೇವರೇ ನನಗೆ ಬಯಕೆ ಇದೆ. ஆனா என்னுடைய காரியம் இல்ல ஆண்டவரே. ದೇವರೇ ಆದ್ರೆ ನನ್ನ ಕಾರ್ಯವಲ್ಲ. என்னுடைய விருப்பம் வேற. ದೇವರೇ ನನ್ನ ಚಿತ್ತ ಬೇರೆ. ஆனா உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே. ದೇವರೇ ನನ್ನ ಬಯಕೆ ಬೇರೆ, ಆದ್ರೆ ನಿನ್ನ ಚಿತ್ತವೇನು. அதன்படி எனக்கு செய்ய உதவி செய்யணும் நான் ஜெபம் பண்ணும்போது தான் ದೇವರೇ ಅದರ ಪ್ರಕಾರವಾಗಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ நம்ம வாழ்க்கையில பெரியதா நாம் சாதிக்க முடியும். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೊಡ್ಡದಾಗಿ ನಾವು ಸಾಧಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. பாருங்க நெகேமியா செஞ்ச காரியம் ನೋಡ್ರಿ, ನೆಹೆಮೀಯನು ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯ இது ஹிஸ்டாரிக்கலா சரித்திரமாக அது மறக்க முடியாத ஒரு காரியம். ಅದು ಐತಿಹಾಸಿಕವಾಗಿ ಉಳಿಯಲ್ಪಟ್ಟು ಅದು ಚಾರಿತ್ರಿಕದಲ್ಲಿ ಮರೆಯೋದಕ್ಕೆ ಅಸಾಧ್ಯವಾಗಿದೆ. இன்றைக்கும் எழுதப்பட்டவைகள் ಈ ದಿನದಲ್ಲೂ ಚರಿತ್ರೆಯಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இஸ்ரேல் தேசத்துல கிரானிக்கல் இப்பொழுது எழுதப்பட்டவைகள் ಈಗಲೂ ಇಸ್ರಾಯೇಲರ ಇತಿಹಾಸದಲ್ಲಿ ಅದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அவைகளை யாரும் அழிக்க முடியாது பிரியமானவர்களே. ಅದು ಯಾರು ಕೂಡ ಅಳಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. அதே மாதிரி நீங்கள் செய்கிற காரியங்கள், ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಮಾಡಲ್ಪಡುವಂತ நீங்க ಕಾರ್ಯಗಳು, செய்ய போற காரியங்கள் ನೀನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ தேவனுடைய ಹೋಗುವಂತ ಕಾರ್ಯ சித்தத்தில் இருந்தால், ದೇವರ ಚಿತ್ತ ಇರೋದಾದ್ರೆ, தேவனுடைய திட்டத்தில் இருந்தால், ದೇವರ ಆಲೋಚನೆಗಳು தேவனுடைய ಇರೋದಾದ್ರೆ, பாதத்தில் உட்கார்ந்தால், ನೀನು ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳೋದಾದ್ರೆ, தேவனுடைய சித்தத்தை அறிந்தால், ನೀನು ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳೋದಾದ್ರೆ, தேவனையே சார்ந்து இருந்தால், ನೀನು ದೇವರನ್ನೇ ಒರಗಿಕೊಂಡಿರುವುದಾದ್ರೆ, சாதாரணமான உங்களை தேவன் அசாதாரணமான மனிதர்களாக மாற்ற முடியும். ಆಮೇನ್. ಸಾಧಾರಣವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಅಸಾಧಾರಣ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸೋದಕ್ಕೆ ಕೈಗಳನ್ನು ದೇವರಿಂದ ತಟ್ಟಿ ಸಾಧ್ಯ. ಆತನ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಪಡಿಸೋಣ. ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப நீ உட்கார்ந்துக்கலாம் சகோதரனே சகோதரியே. ಈಗ ನೀನು ಕುಳಿತುಕೊಂಡಿರಬಹುದು ಸಹೋದರನೇ ಸಹೋದರಿಯೇ. ஆனா ஒரு சாதாரணமான ஜனம், ನಾನು ಏನೋ ಒಂದು ಸಾಧಾರಣವಾದಂತ ಜನ, எனக்கு அவ்வளவு அறிவு இல்ல. ನನಗೆ ಯಾವುದೇ ಜ್ಞಾನವಿಲ್ಲ. உன் அறிவு உன்னோட வச்சுக்கமா, தேவையே இல்ல. ನಿನ್ನ ಜ್ಞಾನ ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿಕೋ, ಅದು ಅವಶ್ಯಕವಾಗಿಲ್ಲ. அவர் கொடுக்குவாருமா. ಆದ್ರೆ ಆತನು ಕೊಡ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா உனக்கு தேவை ಆದ್ರೆ ನಿನಗೆ ಅವಶ್ಯಕವಾಗಿರುವಂತದ್ದು தேவன் மேல் உள்ள நம்பிக்கை. ದೇವರ ಮೇಲೆ ಇರಬೇಕಾದಂತ ನಂಬಿಕೆ. அதான் தாவீது ராஜா சொன்னா, ಅದನ್ನೇ ಆ ದಾವೀದ ಅರಸನು ಹೇಳ್ತಾನೆ, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். ನಾನು ನಿನ್ನೊಳಗೆ ಒಂದು ಸೈನ್ಯದೊಳಗೆ ಹಾದು ಹೋಗುತ್ತೇನೆ. ஒருவேளை தாவீது ராஜா குள்ளமாக்குற ஆண்டவரே, ரொம்ப ஹைட் ஒண்ணு இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங் ஒண்ணு இல்லைன்னு அவன் யோசிக்கலாம். அவன் ಅಲ್ಲಿ ಅರಸನಾದ ದಾವೀದನು ಹೇಳಿರಬಹುದು, ನಾನು ಬಹಳ ಕುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ, ನನಗೆ ಅಷ್ಟು ಬಲಶಾಲಿ ಅಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಆತನು ಹೇಳಿರಬಹುದು. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். ನಾನು ನಿನ್ನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಒಂದು ಸೈನ್ಯದೊಳಗೆ ಹಾದು உம்மாலே ಹೋಗುತ್ತೇನೆ. ஒரு மதிலை தாண்டுவேன். ನಾನು ನಿನ್ನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಒಂದು ಪ್ರವಾಹವನ್ನು ದಾಟುತ್ತೇನೆ. தேவனாலே இதை செய்வேன் என்று யார் அறிக்கை செய்கிறார்களோ, ನಾನು ದೇವರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಾನು ಇದನ್ನು ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಯಾರು ಅರಿಕೆ ಮಾಡ್ತಾರೋ அவர்களே வெற்றி பெறுகிறார்கள். ಅವರೇ ಜಯವನ್ನು ಕಾಣುತ್ತಾರೆ. நீ சாதாரணமான மனுஷியா இருந்தாலும் கூட பரவாயில்ல. ನೀನು ಸಾಧಾರಣವಾದಂತ ಮನುಷ್ಯನು ಮನುಷ್ಯಿಯಾಗಿದ್ದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. உன்னுடைய பலவீனத்தை நீ பலவீனத்தை நீ பார்க்காத. ನಿನ್ನ ಬಲಹೀನತೆಯನ್ನು ನೀನು ನೋಡಬೇಡ. உனக்கு ஞானம் இல்லைன்னு நினைக்காத. ನಿನಗೆ ಜ್ಞಾನ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನೀನು ನೆನೆಸಬೇಡ. நான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இல்லையே நீ நினைக்காத. ನಾನು ಬಹಳ ಹೆಚ್ಚಾದಂತ ಜ್ಞಾನವುಳ್ಳವನ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಬೇಡ. பிலிப்பு 2:13 விளக்கமா பவுல் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಫಿಲಿಪ್ಪಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 13ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராயிருக்கிறார். ಯಾಕೆಂದರೆ ದೇವರೇ ತನ್ನ ಸುಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸಬೇಕೆಂದು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಉದ್ದೇಶವನ್ನು ಪ್ರಯತ್ನವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವನಾಗಿದ್ದಾನೆ. யார் பண்றதுங்க? ಯಾರು ಮಾಡುವಂತದ್ದು? இயேசுவே. ಯೇಸುವೆ. இயேசுவே. ಯೇಸುವೆ. எல்லாம் இயேசுவே. ಎಲ್ಲವೂ ಯೇಸುವೆ. எனக்கு எல்லாமே இயேசுவே. ನನಗೆ ಎಲ್ಲವೂ ಯೇಸುವೆ. அல்லேலூயா. சொல்லுங்க. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எனக்கு எல்லாம் இயேசுவே. ನನಗೆ ಎಲ್ಲವೂ ಯೇಸುವೆ. எனக்கு எல்லாமே இயேசுவே. ನಮಗೆ ಎಲ್ಲವೇ ಯೇಸುವೆ. என் உயர்வுக்கும் ನಮಗೆ ಮೇಲಕ್ಕೂ எல்லாவற்றுக்கும் ಎಲ್ಲದಕ್ಕೂ என் இயேசுவே எனக்கு போதும். ನನ್ನ ಯೇಸುವೆ ನನಗೆ ಸಾಕು. அவராலே நான் பெரிய காரியங்களை சாதிப்பேன். ಅವರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಾನು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಸಾಧಿಸ್ತೇನೆ. May God bless you. ದೇವರು ತಾನೇ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ನೆಹೆಮಿನಲ್ಲಿ ಒಂದು ಗುರಿ ಇತ್ತು. ನೆಹೆಮಿನಲ್ಲಿ ಸಾಧಾರಣವಾದ ವ್ಯಕ್ತಿ ಅಸಾಧಾರಣವಾದ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದನು. ಈ ದಿನದಲ್ಲೂ ಕೂಡ ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಕೂಡ ಯಾವುದೋ ಒಂದು ಗುರಿನ ಇಟ್ಕೊಂಡಿರ್ಬೋದು. ಆ ಗುರಿನ ನೀವು ಸಾಧಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗದೆ ಒಂದು ವೇಳೆ ಬಳಲಿ ಹೋಗ್ತಾ ಇರ್ಬೋದು.
ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸೋತು ಹೋಗ್ತಾ ಇರ್ಬೋದು. ನಾನು ಏನೇ ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟರು ಕೂಡ ಎಲ್ಲ ನಿಷ್ಪ್ರಯೋಜನವಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಯೋಚಿಸಬಹುದು. ಆದರೆ ನೆಹೆಮೀಯನ ಜೀವಿತದಲ್ಲೂ ಒಂದು ಗುರಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದ. ಆ ಗುರಿ ಏನಂತಂದ್ರೆ, ನಾನು ಹೇಗಾದರೂ ಸುಟ್ಟು ಹೋದಂಥ ಈ ದೇವಾಲಯವನ್ನು ಮತ್ತೆ ಪುನರ್ನಿರ್ಮಾಣ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಒಂದು ಗುರಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದರಿಂದಲೇ ದೇವರು, ಯಾಕೆಂದರೆ ದೇವರ ಶುಚಿತ್ವವನ್ನು, ಆತನ ಉದ್ದೇಶವನ್ನು, ಪ್ರಯತ್ನಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ. ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ಕೂಡ ದೇವರ ಶುಚಿತ್ವವನ್ನು ನೆರವೇರಿಸಬೇಕಾದರೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ಉದ್ದೇಶವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ನಿಮ್ಮಿಂದ ಒಂದು ಪ್ರಯತ್ನವನ್ನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಯೋಚಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ದೇವರೇನು ಮಾಡಿದ್ದಾರೆ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಆ ಕಾರ್ಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಈ ದಿನದಲ್ಲಿ ಆ ಕಾರ್ಯವನ್ನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ದೇವರ ಹತ್ರ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. ನೆಹೆಮೀಯನಲ್ಲಿ ಆ ಕಾರ್ಯ ಉಂಟಾದುದರಿಂದಲೇ ಆತನು ತನ್ನ ಗುರಿಯನ್ನು ಸಾಧಿಸಿದನು. ಆತನು ಮಾಡಬೇಕಾದ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದನು. ಅದು ಹೋರಾಟ ಇದ್ರೂ ಕೂಡ, ಅನೇಕ ತಡೆಗಳಿದ್ರೂ ಕೂಡ, ಅನೇಕರು ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದ್ದು ಬಂದರೂ ಕೂಡ ತಾನು ಮಾಡಬೇಕಾದಂಥ ಕಾರ್ಯವನ್ನು ಅರ್ಧದಲ್ಲೇ ಮುಗಿಸಲಿಲ್ಲ. ಆತನು ಪೂರ್ಣವಾಗಿ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದನು. ಹಾಗಾದರೆ ನೀವು ಕೂಡ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡಬೇಕಾದಂಥ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಒಂದು ವೇಳೆ ಅರ್ಧದಲ್ಲೇ ತಡೆ ಬರ್ಬೋದು, ಹೋರಾಟ ಬರ್ಬೋದು, ಆದರೂ ಕೂಡ ನೀವು ಪೂರ್ಣವಾಗಿ ಮಾಡಿ ಮುಗಿಸುವವರೆಗೂ ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವಂಥ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಹೇಗೆ ನೆಹೆಮೀಯನೊಂದಿಗೆ ದೇವರಿದ್ದರೋ ಅದೇ ದೇವನು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಈ ಒಂದು ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿದ್ದಾರೆ. ನಾವೆಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳ ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, ಪರಿಶುದ್ಧವಾದ ದೇವನೇ, ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಂಡಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೆ ನಿನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಸುರಿಸಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ ಸ್ವಾಮಿ. ಹೌದು ಕರ್ತನೆ, ನೆಹೆಮೀಯನನ್ನು ಕೊಂಡು, ಹೌದು ಸ್ವಾಮಿ ಕರ್ತನೆ, ಅಪ್ಪ ಯೆರೂಸಲೇಮಿನ ಪಟ್ಟಣವು ಸುಟ್ಟು ಹೋದಂಥ ಪಟ್ಟಣವನ್ನ ಮತ್ತೆ ಪುನರ್ನಿರ್ಮಾಣ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಆತನನ್ನ ಕರ್ತನೆ ನಿನ್ನ ಉದ್ದೇಶಪೂರ್ವಕವಾಗಿ ನಿನ್ನ ಶುಚಿತ್ವದ ಕರ್ತನೆ ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಎಲ್ಲ ಪ್ರಯತ್ನಗಳನ್ನು ಕರ್ತನೆ ಆತನಿಗೆ ಉಂಟಾಗುವಂತೆ ನೀವು ಮಾಡಿದರಲ್ಲ ಸ್ವಾಮಿ. ಅರಸನಲ್ಲಿ ದಯೆ ಸಿಗುವಂತೆ ಮಾಡಿದಿರಿ. ಹೌದು ಕರ್ತನೆ, ಸೈನಿಕರಲ್ಲಿ ದಯೆ ಸಿಗುವಂತೆ ಮಾಡಿದಿರಿ. ಹೌದು ಕರ್ತನೆ, ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ಇದ್ದಂಥ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರೇ ನಿಮ್ಮ ದಯೆ ಸಿಗುವಂತೆ ಮಾಡಿದಿರಿ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಇವತ್ತು ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಜೀವಿತದಲ್ಲಿ ದಯೆ ಸಿಗುವಂತೆ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ನೀ ಕೃಪೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸು ಸ್ವಾಮಿ. ಯಾವ ಉದ್ದೇಶದಿಂದ ಕರ್ತನೆ, ಯಾವ ಗುರಿಯನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೋ ಆ ಗುರಿಯನ್ನು ನೀವು ನೆರವೇರಿಸಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ ಸ್ವಾಮಿ. ಸಾಧಾರಣವಾದ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ಅಸಾಧಾರಣವಾಗಿ ನೀವು ಮಾರ್ಪಡಿಸುವ ದೇವನಾಗುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೆ ಇಳಿದು ಬರಲಿ ಸ್ವಾಮಿ. ಈ ದಿನದಲ್ಲಿ ಕೇಳಿದಂಥ ಮಾತುಗಳು ಹೌದು ಕರ್ತನೆ ಇಲ್ಲಿಗೆ, ಹೌದು ಸ್ವಾಮಿ ಈ ದಿನಕ್ಕೆ, ಹೌದು ಸ್ವಾಮಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿ ಬಿಟ್ಟು ಬಿಡಬದಂತೆ ಹೌದು ಕರ್ತನೆ ಬರುವ ದಿನ ಹೌದು ಸ್ವಾಮಿ ಇಲ್ಲಿ ಬಂದು ಸೇರುವವರೆಗೂ ದೇವರೇ ಅದು ಕರ್ತನೆ ಯಾವಾಗಲೂ ಅವ್ರ ಹೃದಯದಲ್ಲಿ ಈ ಒಂದು ಮಾತುಗಳು ಪ್ರಜ್ವಲಿಸುತ್ತಾ ಇರಲಿ ಸ್ವಾಮಿ, ಧ್ವನಿಸುತ್ತಾ ಇರಲಿ ಸ್ವಾಮಿ. ಅವ್ರ ಹೃದಯದಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಾ ಇರುವಂತೆ ನೀವು ಮಾರ್ಪಡಿಸಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ ರಾಜ. ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೆ ನಿನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಸುರಿಸು ಸ್ವಾಮಿ. ನೀವು ಆಶೀರ್ವದಿಸು ಕರ್ತನೆ. ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಬಂದಂತ ಎಲ್ಲರನ್ನು ನೀವು ಆಶೀರ್ವದಿಸು. ಯಾರ್ಯಾರು ಅಸ್ವಸ್ಥರಾಗಿದ್ದಾರೋ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಅವ್ರನ್ನ ಗುಣಪಡಿಸು ಸ್ವಾಮಿ. ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ ಹಾದು ಹೋಗಲಿ ಸ್ವಾಮಿ. ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಕರ್ತನೆ ಹೌದು ಸ್ವಾಮಿ, ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕಳಿಸಿಕೊಟ್ಟಂತ ದಾಸನನ್ನು, ಅವರ ಜೀವಿತವನ್ನು, ಅವ್ರು ಮಾಡುವಂತ ಸೇವೆಯನ್ನು ಇನ್ನೂ ಅಭಿವೃದ್ಧಿಪಡಿಸು ಸ್ವಾಮಿ. ಇನ್ನು ನಿಮ್ಮ ತಾಲಂತಿನಿಂದ ತುಂಬಿಸಿ ನೀವು ನಡೆಸು ಸ್ವಾಮಿ. ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ಮಾಡು. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳು ತಂದೆಯೇ. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ನನ್ನ ಸೌಂದರ್ಯ ಆತನ ಪವಿತ್ರ ನಾಮ ಕೀರ್ತಿಸಿರಿ. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ಆತನ ಉಪಕಾರಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನು ಮರೆಯಬೇಡ. ಆಮೇನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಲೇಲೂಯಾ, ಲೇಲೂಯಾ. ಮೇ ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು ಆಲ್. ದೇವ್ರ ತಾನೇ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ.